இளவரசன், மிக்க நன்றி அருட்செல்வம் அவர்கள், மைத்திலி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் அண்ட் பூனா தமிழ் சங்கம் சான்ற எல்லாருக்கும். ஆச்சாரியா கல்வி குரூப் இன்னைக்கு ரொம்ப பெருமையான ஒரு சந்தோஷப்படக்கூடிய நாள். ஏற்கனவே எங்களுக்கு ஒரு 40 இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு, ஸ்கூல்ஸ், காலேஜஸ். இன்னைக்கு ஈரோடுல புதுசா ஒரு ஸ்கூல் நாங்க டேக் ஓவர் பண்ணி ஆரம்பிச்சிருக்கோம், கேட்டோல் ஸ்கூல், சிபிஎஸ்இ சிலபஸ்ல. ஸோ திஸ் இஸ் ஆடிங் ஒன் மோர் ஸ்கூல் டு அவர் பேஸ்கெட். எங்க கிட்ட இருக்கிற எல்லா வாத்தியார்களுக்கும் நிறைய ஸ்கில் செட்ஸ் இருக்கு. அதுல தமிழ் ஆசிரியர்கள் ரொம்பவே 3-4 மாசமா 7-8 தமிழ் சங்கத்துக்கு மேல பேசி தமிழ் வளர்த்து கொண்டிருக்கிறது ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். அதுவும் பூனே தமிழ் சங்கம்ங்கிறது எனக்கு ரொம்ப க்ளோஸ். நான் அங்க பூனேல இருந்தபோது எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணாங்க அவங்க. இந்த பேசுறவங்க எல்லாம் என்ன இது பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி கேட்க ரொம்ப ஆவலா இருக்கேன். தேங்க்யூ வெரி மச் ஃபார் என்கரேஜிங் அவர் தமிழ் ப்ரொஃபசர்ஸ். we seek your cooperation in the future also. Thank you very much. நன்றிங்க ஐயா, மிக்க நன்றி. அடுத்த நிகழ்வாக அறிமுக உரையினை வழங்குவதற்காக எங்களுடைய கல்லூரியின் மூத்த பேராசிரியர் ஐயா ராஜாராமன் ஐயா அவர்களை அழைக்கின்றோம். ஐயா ராஜாராமன் சார், கேக்குதுங்களா? கேளுங்க, அறிமுக உரை வழங்குங்க சார். கேக்குதுங்களா? ஹலோ, அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம், பணிவான மாலை வணக்கங்கள். இந்த அருமையான ஒரு தருணத்தில் இத்தகைய ஒரு வாய்ப்பினை வழங்கி எங்களை வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய சங்கத்தினுடைய செயல்பாடுகளை ஒவ்வொரு தமிழ்ச்சங்கத்தோடு இணைந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்று பூனே சிட்டி தமிழ்ச்சங்கத்துடன் இணைந்து இத்தகைய ஒரு இணையவழி கருத்தரங்கினை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். அதற்கு எங்களுக்கு முழு சுதந்திரம் எங்களுடைய கல்வி நிறுவனத்தினுடைய மேலாண் இயக்குனர் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி கூறி அவங்களை வருவ நான் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அடுத்ததாக தமிழ்ச்சங்கம் என்று சொன்னாலே எங்களுடைய பேராசிரியர் எங்களை வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய கல்வி குழுமத்தினுடைய தலைமை இயக்க அலுவலர் முனைவர் எஸ் ராமச்சந்திரன் ஐயா அவர்களுக்கு நன்றி கூறி அவர்களை இந்த இணையவழி கருத்தரங்கில் வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அடுத்ததாக நாங்கள் பூனே தமிழ்ச்சங்கத்துடன் நாங்கள் தொடர்பு கொண்ட போது என்று எங்களுக்கு ராமச்சந்திரன் ஐயா சொன்னார்கள். அதன் அடிப்படையில் எங்களுக்கு தமிழ்ச்செல்வன் ஐயா அவர்களை அடிப்படையில் அருள்செல்வன் ஐயா அவர்களை நாங்கள் தொடர்பு கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு நேரத்தில் அது மட்டும் இல்ல, ஐயா அவர்களை பற்றி நம்ம சொல்ல வேண்டும். அவர்கள் ஓய்வு பெற்ற ஆசிரியராக பணிபுரிந்திருக்கிறார்கள். பல்வேறு நிறுவனங்களிலும் பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் பணியாற்றி இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாம அவங்கள பல்வேறு தொலைக்காட்சியில் தன்னுடைய பங்களிப்பை செலுத்தி இருக்கிறார்கள் என்று நாம் அவர்களுடைய குறிப்பா சொல்ல சன் டிவியில் நடந்த நம்முடைய விசுவினுடைய அரட்டை அரங்கம், அது மட்டுமல்ல வேந்தர் டிவி போன்ற நம்முடைய கலைஞர் டிவி, இது போன்ற பல டிவிகளில் தம்முடைய தமிழ் பற்றை தமிழ் உணர்வை பல்வேறு நிகழ்வுகள் எடுத்து காட்டியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்ல, விஜய் டிவியில் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நீயா நானா என்று சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று நடைபெறும். அந்த நிகழ்வில் பங்கு பெற்று தன்னுடைய தமிழ் சிறப்பை தன்னுடைய பங்களிப்பை அந்த அளவுக்கு வெளிப்படுத்திருக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த தமிழ் பற்றாளர் அம்மா அவர்கள். அது மட்டுமல்ல, கலைஞர் டிவியில பூவா கலையா என்ற நிகழ்ச்சியில் பங்கு பெற்று தம்முடைய பங்களிப்பை செலுத்தியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் மகாராஷ்டிரா, தமிழ்நாடு போன்ற பல்வேறு பகுதிகளில் பட்டிமன்ற பேச்சாளராக இருந்தது மட்டுமல்லாமல்
நீதிமன்ற நடுவராக இருந்து கொண்டு நம்முடைய தமிழ் வளர்த்தினால் மிகையாகாது. அந்த அளவுக்கு நம்முடைய மயிலி கிருஷ்ணமூர்த்தி அம்மையார் அவர்கள் தமிழ்ச்சங்கத்திலே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு கிட்டத்தட்ட 2006 2010 வரை தமிழ்ச்சங்கத்தின் சிறப்பு செய்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் தற்போது இருந்து வருகிறார்கள். இது நம்முடைய நம்ம பார்த்து தெரிகிறோம். அப்ப எந்த அளவுக்கு நம்முடைய தமிழுடைய சிறப்பு, தமிழுடைய பண்பாடு, தமிழுடைய கலாச்சாரங்கள் எல்லாம் பிற மாநிலங்களில் எந்த அளவுக்கு எடுத்து சென்றிருக்கிறார்கள் என்று பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று சொல்லி அம்மையார் அவர்கள் திருமிகு நம்முடைய மயிலி கிருஷ்ணமூர்த்தி அம்மையார் அவர்களை ஆச்சாரியா தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். அடுத்த சிறந்த பேச்சாளராக வருகை தந்திருப்பவர் எங்களுடைய புதிய பல்கலைக்கழகத்தின் முன்னாள் மாணவர், இந்நாள் பனராஸ் இந்து பல்கலைக்கழகத்தின் உதவி பேராசிரியராக பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற டி ஜெகதீஷன் ஐயா அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்கள் அந்த உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய தமிழருடைய நிலைப்பாடு எந்த அளவுக்கு இருக்கிறது என்று நமக்கு கருத்துரை வழங்கி இருக்கிறார்கள். அவரையும் நம்முடைய புனே சிட்டி தமிழ்ச்சங்கத்தின் சார்பாகவும் ஆச்சாரியா கலை மற்றும் அறிவியல் துறையின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். அது மட்டுமல்ல, பல்வேறு பேச்சாளர்கள், பல்வேறு பேராசிரியர்கள், பல்வேறு மாணவர்கள் இங்கே கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் ஆச்சாரியா தமிழ்ச்சங்கம் சார்பாகவும் புனே சிட்டி தமிழ்ச்சங்கம் சார்பாகவும் வருக என வரவேற்று மகிழ்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாய்ப்பினை நல்கிய அனைத்து நல் உலகங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா, நீங்க அடுத்து. நன்றி ராஜாராமன் ஐயா அவர்களை ரொம்ப அழகான ஒரு அறிமுக உரையை வழங்கினீர்கள். அடுத்த நிகழ்வாக புனே சிட்டி தமிழ்ச்சங்கத்தின் செயலாளர் ஐயா அருள்செல்வம் ஐயா அவர்களை தமிழ் சார்ந்து தமிழருடைய நிலைப்பாடுகள் சார்ந்து உரையாற்றுவதற்காக அழைக்கின்றோம். ஐயா அருள்செல்வம் ஐயா அவர்களே. ஐயா கேக்குது? நான் பேசுறேங்களா? பேசுங்க ஐயா. ஒரு சின்ன ஒரு குறை கொடுங்க. ஹலோ, கொடுங்க ஐயா. ஐயா கேக்குதுங்களா? பேசுறது காதுல விழுதா? சரி, ஓகே. அனைவருக்கும் புது சங்க நிர்வாகிகளுக்கும் மற்றும் அரவிந்தன் எஸ் ராமச்சந்திரன் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் சங்கத்தின் முன்னாள் தலைவி திருமதி மைதிலி கிருஷ்ணமூர்த்தி அவர்களை அழைத்து இன்றைய தலைப்பில் பேச சொன்னதற்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். நாங்கள் பெருமையும் படுகிறோம். புனே சிட்டி தமிழ் சங்கம் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி 2002ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. மத சார்பற்ற, அரசியலுக்கு அப்பால் பெற்ற ஒரு அறக்கட்டளையாக நிர்வகிக்கப்பட்டிருக்கிறது. எங்கள் புனா சிட்டி தமிழ் சங்கத்தின் குறிக்கோள்களை நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாக தான தர்மம் செய்வதுதான் எங்களுடைய முதல் குறிக்கோள். இதுலேயும் நாங்கள் முக்கியமா கல்வி, குழந்தைகள் கல்விக்கு நாங்கள் ரொம்ப முக்கியத்துவம் தரோம். இங்க சரஸ்வதி வித்யாலயா அப்படின்னு ஒரு ஸ்கூல் இருக்கு. அந்த ஸ்கூல்ல படிக்கிற 7 குழந்தைங்களுக்கு கிட்டத்தட்ட 15-20 குழந்தைங்களுக்கு வருஷம் நாங்க அவங்களோட ஸ்கூல் ஃபீஸை கட்டி அவங்களுக்கு படிப்புக்கு வசதி பண்ணி தருகிறோம். இதே மாதிரி இன்னொரு ஸ்கூல் இருக்கு. அதுவும் ஒரு கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் தான். கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலா இருந்தா கூட அவங்க முழுமையாக பணம் தருவது இல்லை. அதாவது சிலபஸ்ல இருக்கிற சப்ஜெக்ட்ஸுக்கு மட்டும்தான் டீச்சர்ஸ்க்காக சேலரி கொடுக்குறாங்க. மற்ற விஷயங்களுக்கு பணம் தரது கிடையாது. நம்ம குழந்தைகள் முழுமையாக அவங்க டெவலப்மெண்ட் அடையணும்னாக்கா ஆல்ரவுண்ட் டெவலப்மெண்ட் தேவைப்படுது. உதாரணமாக கம்ப்யூட்டர் நாலேஜ் வேணும். அவங்களுக்கு சிறு வயசுலேயே கற்றுக் கொடுத்தாதான்
அவங்களுக்கும் நல்லது. ஆனால் அவங்களுக்கு கம்ப்யூட்டர் வாங்குறதுக்கு வசதி இல்லை. வாங்கினாக்கா அதுக்கு ஒரு டீச்சர் வேணும், அதுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு வசதி கிடையாது. இந்த மாதிரி ஒரு நிலையில வந்து நாங்கள் அவங்களுக்கும் இந்த மாதிரி கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்து டீச்சருங்களுக்கு சேலரி கொடுக்கறதுக்கு பணமும் கொடுத்துருக்கோம். இதே மாதிரி கல்விக்காக எந்த குழந்தைகள் வந்து எங்களை வந்து கேட்டாலும் நாங்கள் அதுக்கு ஏழை குழந்தைங்களுக்கு நாங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது தயாராக இருக்கோம். இந்த மாதிரி படித்து ஒரு பெண் குழந்தை ஸ்கூலை முடித்து அதுக்கப்புறம் பட்டதாரி ஆகி அப்புறம் MBA முடித்து விட்டு இப்போ ஒரு நல்ல வேலையில் இருக்கா. அதை நினைக்கும் போது எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. அந்த மாதிரி நிறைய குழந்தைகள் படிக்கணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம். இப்போ இது வந்து கல்வியை பற்றி நான் சொன்னது. அடுத்தது வந்து முதியோர் இல்லத்துக்கு நாங்கள் உதவி பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு வந்து அவங்க தேவைப்பட்ட துணிமணிகள், மளிகை சாமான்கள், முக்கியமாக அவங்களுக்கு வந்து நிறைய மருந்து வகைகள் தேவைப்படுது. அதெல்லாம் நாங்கள் அவங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்கோம். சமீப காலத்தில் இந்த கோவிட் லாக்டவுனால நிறைய பேர் தமிழர்கள் இங்கே பூனாவில் வந்து வெளியே போகாமல் மாட்டிட்டாங்க. அவங்க வர்த்தகத்துக்காக வந்திருக்கலாம், இல்லாட்டி வேலைக்காக வந்திருக்கலாம், இல்லாட்டி உறவினர்களை பார்க்கறதுக்காக வந்திருக்கலாம். அவங்க இங்கே இருக்கிற வந்து சிக்கினதுனால அவங்களுக்கு பண வசதி இல்லை, பணம் தீர்ந்து போச்சு, பணம் இல்லை, ரூம் ரெண்ட் கொடுக்க முடியல, வீட்டுக்கு வாடகை கொடுக்க முடியல. அந்த தருணத்தில் எங்களை வந்து அப்ரோச் பண்ணப்போ நாங்கள் அவங்களுக்கு வந்து அவங்களுடைய வீட்டுக்காரங்கள்ட்ட பேசி, இல்லை கொஞ்சம் பொறுத்துக்குங்க, இதெல்லாம் முடிவிட்டும், அவங்க எப்படியும் ஊருக்கு போய் பணம் அனுப்பிடுவாங்க. அதை தவிர நாங்கள் அவங்களுக்கு மளிகை ஜாமெல்லாம் வாங்கி கொடுத்து அவங்களுக்கு சாப்பாடு வசதியும் பண்ணி கொடுத்தோம். இது இப்போ சமீபமாக நடந்தது. இதுக்கு முன்னால் வந்து தமிழ்நாட்டில் சுனாமி வந்தப்போ 4 ட்ரக்ஸில் நாங்கள் சாமான்கள் அனுப்பிச்சிருக்கோம். அவங்களுக்கு தேவையான கிச்சன் யூட்டன்சில்ஸ், அவங்களுடைய துணிமணிகள், மருந்து, பிளாஸ்டிக் சாமான்கள், இந்த மாதிரி நிறைய 4 ட்ரக்ஸ் இங்கேருந்து அனுப்பிச்சோம். அதுக்கப்புறம் வந்து சென்னையில் வந்து வெள்ளம் வந்தது. அப்பயும் இதே மாதிரி அங்கேருந்து ஒரு லாரி மூலியமாக நாங்கள் அனுப்பிச்சி வச்சோம். இதை தவிர வந்து இங்கே 2 எங்களுக்கு தெரிஞ்ச மென்டலி அண்ட் பிசிக்கலி சேலஞ்ச் குழந்தைகள் இருக்காங்க. அந்த ஸ்கூலுக்கு நாங்கள் வந்து வருஷம் நாங்கள் வந்து பணம் கொடுக்குறோம். எங்களால் முடிந்தால் ஒரு நாள் அங்கே போய் அவங்களோட லஞ்சு சாப்பிட்டுட்டு வருவோம். இதை தவிர இந்த புறக்கணிக்கப்பட்ட சிசுக்கள் அவங்களை பராமரிப்பதற்காக நாங்கள் வந்து உதவி பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் யார் எந்த உதவி அந்த வருஷம் கேட்குறாங்களோ அதை வந்து எங்களால் முடிஞ்ச வரை செஞ்சு வரோம். இங்கே மகாராஷ்டிரா எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இங்கே இருக்கிற உழவர்கள் சில பேர் இந்த கடன் வாங்கிட்டு அவங்களால கடனை அடைக்க முடியாமல், அதை திருப்பி கொடுக்க முடியாமல் அவங்க வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இப்போ அந்த குழந்தைகள் வந்து அனாதை ஆகிடுறாங்க. அவங்க அம்மா இருந்தால் கூட ஆனால் பண சம்பாத்தியம் இல்லாமல் போயிடுது, படிக்க வைக்க வசதி இல்லாமல் போயிடுது. ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கும் நாங்கள் உதவி இருக்கோம். அப்புறம் சென்னையில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, திருநங்கைகள், அதாவது டிரான்ஸ்ஜெண்டர்ஸ், அவங்களுக்கு வந்து நம்ம சொசைட்டியில் வந்து ஒரு அவ்வளோ ஒரு மதிப்பு இல்லாமல் இருக்க அவங்கள வந்து நம்ம வந்து ஆதரிக்கிறது இல்லை. அதை திருத்தறதுக்காக சக்கின்னு ஒரு அமைப்பு இருக்கு சென்னையில். அவங்க வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் அவங்களுக்கு அந்த ட்ரைனிங் கொடுத்து படிப்பு வசதியும் செய்து ஒரு வேலை வாய்ப்பையும் தேடி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு அமைப்புக்கும் நாங்கள் பணம் கொடுத்துட்டு வரோம். இதெல்லாம் தான தர்மத்தை சம்பந்தப்பட்ட விஷயத்தை நான் சொன்னேன். இப்போ இதுக்கப்புறம் அடுத்த குறிக்கோள் என்னன்னாக்கா, பூனாவில் வாழும் தமிழர்களை ஒருங்கிணைப்பது. அது எப்படி முடியும்? அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும், அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் நம்ம உண்டாக்கணும். அப்பதான் அவங்க வந்து ஒன்று சேர முடியும். இதை எப்படி பண்றோம்னாக்கா, இயல், இசை, நாடகம் என்ற 3 பிரிவான கலைகளை
நாங்கள் பராமரிக்கிறோம். அப்போ அந்த மாதிரி அதில் ஆர்வம் உள்ள கலைஞர்களை அழைத்து, உதாரணத்துக்கு நாடகம், சென்னை நாடகங்களை வரவழைத்து அவங்களோட நாடகத்தை இங்கே மேடை ஏற்றும் போது இங்க தமிழர்கள் இங்க வசிக்கிறவங்க வந்து அந்த நாடகத்தை வந்து பார்க்குறாங்க. ஒருத்தர் மீட் பண்ண முடியுது, பரிமாற முடியுது. இதே மாதிரி நாங்கள் மும்பையிலேருந்து வரவழைச்சிருக்கோம் நாடக குழுங்களை. எங்கள் சங்கத்திலேயே நாடகம் போட்டிருக்கோம். அப்புறம் இதே மாதிரி இசைக்குழுவிலையும் வர சொல்லியிருக்கோம். ஆர்கெஸ்ட்ரா வந்திருக்கு, பாடியிருக்காங்க. நல்ல பாடகர்கள் வந்து பாடியிருக்காங்க. எங்க சங்கத்திலே எங்க பூனா சிட்டி தமிழ் சங்கத்துல நல்ல பாடல் இருக்காங்க. அவங்களே வச்சும் நாங்க வந்து நிகழ்ச்சிகளை நடத்தி இருக்கிறோம். இதுக்கு அடுத்தாற் போல நல்ல பேச்சாளர்கள், தமிழ்ல பேசுறவங்க, அவங்களையும் அழைத்து இங்க அவங்க ஒரு ப்ரோக்ராம் நடத்தியிருக்கோம். நிறைய ப்ரோக்ராம் நடத்திருக்கோம். ஒன்று என்ற நிறைய பண்ணியிருக்கோம். இங்க வந்து சாலவன் பாப்பையா வந்திருக்காரு, சுக்கி சிவம் வந்திருக்காரு, சிவகுமார் சன் டிவியில் 6:30 மணிக்கு ஆன்மீக கதைகள்னு ஒரு தலைப்புல வந்து அவர் தினம் பேசுறாரு. அவர் வந்து இங்க பேசியிருக்காரு. இது மாதிரி பல பேர் இங்க வந்து பூனால வந்து தமிழர்கள் நம்ம ஊர்ல இருந்து வந்து பேசியிருக்காங்க இங்க. இது ஒரு பக்கம். அடுத்ததாக நம்ம கலாச்சாரத்தை இங்க எப்படி வளர்ப்பது, அது பாதுகாப்பது. ஏன்னா இங்க இருக்க கலாச்சாரம் வேற. பட் அந்த நம்ம கலாச்சாரத்தையும் அப்படியே மெயின்டைன் பண்ணோம் இல்லையா, அதையும் நம்ம வந்து கடைபிடிக்கணுங்கிறதுக்காக சில சில ஸ்டெப்ஸ் நாங்கள் எடுத்திருக்கோம். ஒன்றாவது வந்து பொங்கல் விழா. பூனா சிட்டி தமிழ் சங்கத்தின் பொங்கல் விழா வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவோம். ஸோ அப்போ எல்லாமே வருவாங்க. நாங்கள் சில சமயத்தில் வந்து நாங்கள் நிறைய கெஸ்ட் கூட வந்திருக்காங்க. அவங்களையும் நாங்கள் வந்து ஆதரித்து அவங்களுக்கும் நல்ல விழாக்களை கொடுத்துருக்கோம். அப்புறம் இந்த நவராத்திரி அப்போ கொலு போட்டிகள், கொலு வைக்கிறாங்க இல்லையா, அந்த போட்டி வச்சு அவங்கள ஊக்குவிக்கிறது, அதுவும் பண்ணிட்டு இருக்கோம். கோலம் போடுதல், பொங்கல் அப்போ கோலம், விதவிதமான கோலங்கள் போடுவாங்க, அதையும் நாங்கள் என்கரேஜ் பண்றோம். இதை தவிர பாரம்பரிய சந்தை, நம்ம தமிழர்கள் இங்க வந்து வர்த்தகம் செய்யறாங்க இல்லையா, அவங்களையெல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு மேடையை கொடுத்து, அவங்களுக்கு ஸ்டால்ஸை கொடுத்து அங்க அவங்களுடைய பொருட்களை விற்கிறதுக்கு நாங்கள் வசதி பண்ணி கொடுத்துருக்கோம். இதெல்லாம் வந்து நம்மளை சார்ந்தது, இதெல்லாம் தமிழர்களை சார்ந்தது. இப்போ வந்து நாங்கள் மகாராஷ்டிராவில் இருக்கிறதுனால தேசிய ஒருங்கிணைப்பு, தட் இஸ் நேஷனல் இன்டகிரேஷனுங்கிற ஒரு கொள்கையும் வச்சிருக்கோம் நாங்கள், ஒரு குறிக்கோள். அப்ப இங்க இருக்க மராட்டி நல்ல கலைஞர்கள், மற்ற மாநிலத்தில் வந்து இவங்க வசிக்கும் கலைஞர்கள் எல்லாம் சேர்த்து நாங்களும் சேர்ந்து ஒரு நிகழ்ச்சியை கொடுத்திருக்கோம். இதுவும் ஒரு 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 அம்சமாகும் என்ற குறிக்கோளில். இதை தவிர நிறைய சின்ன சின்ன குறிக்கோள்கள்லாம் இருக்குன்னு அதெல்லாம் பேசினா டைம் ஆகிடும். பட் இதுதான் மெயினாக, இதுதான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். கடைசியாக ஒரு சிந்தனையை உங்களிடம் முன்வைத்து சொல்லலாம் இருக்கிறேன். அதாவது தமிழ் வளர்ச்சி, தமிழ் பெருமை அப்படின்னு நிறைய நான் வந்து மேடைகளை பேசி நான் கேள்விப்பட்டிருக்கேன், டிவிலையும் நான் கேட்டிருக்கேன் தமிழ்நாட்டில். ஆனால் ஆரம்ப காலத்தில் எனக்கு என்னன்னு புரியல. அது என்ன, அது பேசுகிறோம் நம்ம, அது என்ன பண்ணுறது, எப்படி வளர்க்க முடியும், எப்போ பெருமையை சேர்க்க முடியும்? இது நான் கொஞ்சம் செஞ்சு பார்க்கும்போது 3 விஷயம் எனக்கு தெளிவாக தெரிஞ்சுது. நமது இலக்கியங்கள், நல்ல கருத்துக்கள் நம்ம இலக்கியங்கள்ல இருக்கு. அதை வந்து நம்ம கோர்ஸ்ல MBA பட்டம் படிக்கிறாங்க இல்லையா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அதுலேருந்து வந்து உதாரணங்கள் எடுத்து அவங்களுக்கு சொல்லலாம். நம்ம எப்பவுமே மேல்நாட்டு உதாரணங்களை எடுத்து சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நம்மகிட்ட நிறைய இருக்கு, நிறைய விஷயங்கள், அதை எடுத்தே நம்ம வந்து அவங்க பாடம் சொல்லி தரலாம்ல. இது ஒண்ணு. எனக்கு இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் கோர்ஸுக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் படிக்கல, பல மாநிலங்கள்லேருந்து வந்தும் இங்க படிக்கிறாங்க. அப்படி செய்யும் போது அவங்களுக்கும் இது போய் சேரும். ஓஹோ, இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கா தமிழ்லன்னு. அந்த மாதிரி இலக்கிய பொக்கிஷத்தை நம்ம வந்து
பிற மொழிகளில் டிரான்ஸ்லேட் பண்ணி அதை ஃப்ரீயா கொடுத்தாக்கா, ஏன்னாக்கா இது என்ன நினைக்கிறாங்கன்னாக்கா மற்ற மாநிலத்தில் இருக்கவங்க தமிழ் ஒரு டிஃபிகல்ட்டான லாங்குவேஜ், அது படிக்க முடியாது, கத்துக்க முடியாது. அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சலுகையை கொடுத்தாக்கா அவங்களுக்கு ஒரு ஆர்வம் வரும். ஓஹோ, இவ்வளவு விஷயங்கள் இருக்குதா, நம்ம லாங்குவேஜ்ல இல்லையே அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஆர்வம் வரும். சில பேருக்கு அதை அந்த தமிழை படிக்கவும் தோணும். இன்னொரு முக்கியமான விஷயம் இது கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலா இருக்கலாம், இது இருந்தாலும் உங்களுக்கு முன்வைக்கிறேன். அதாவது நம்ம மொழியை வளர்க்கணும்னாக்கா இங்கிலீஷ் அதுக்கு 2 காரணம். ஒண்ணு அவங்க உலகத்தில் இருக்க அவ்வளவு லாங்குவேஜ்ல இருந்து வார்த்தைகளை எடுத்து அவங்களுடைய லாங்குவேஜ்ல சேர்த்திருக்காங்க. 2வது டெக்னாலஜி டெவலப்மெண்ட் அங்க இங்கிலீஷ் தான் வந்திருக்கு ஆரம்ப காலத்துல இருந்து. அதனாலையும் புது புது வார்த்தைகள், டெக்னாலஜிக்கல் டேர்ம்ஸ் அவங்க கிட்ட இருந்து வந்திருக்கு. ஆனா அந்த டெக்னாலஜிக்கல் டேர்ம்ஸ் முழுசாவே எல்லாமே இங்கிலீஷ் வார்த்தைகள்னு சொல்ல முடியாது, பிற மொழிகளில் இருந்து எடுத்திருக்காங்க. இதனால நிறைய பேர் இங்கிலீஷ் பேச கத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி ஹிந்தி தான். ஹிந்தி இந்தியால பாத்தீங்கன்னாக்க பல மாநிலத்துல பேசுறாங்க, அவங்களுக்கு தெரியும். காரணம் என்னன்னாக்கா ஹிந்தி எந்த லாங்குவேஜ்ல இருந்தாலும் அதாவது இப்ப சமீப காலத்துல லாங்குவேஜ் தான் ஹிந்தி. நம்மள மாதிரி பழமையான லாங்குவேஜ் கிடையாது. அவங்க எடுத்துக்கிட்டு அவங்க ஒத்துக்கிறாங்க. அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா மும்பைல பேசுற ஹிந்திக்கும் யூபியில பேசுற ஹிந்திக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும். அதே மாதிரி கல்கட்டால பேசுற ஹிந்திக்கும் அது பஞ்சாப்ல பேசுற ஹிந்திக்கும் வித்தியாசம் இருக்கும். பட் அதெல்லாம் அவங்க ஒத்துக்கிறாங்க, அதை சேர்த்துக்கிறாங்க. அது மாதிரி நம்மளும் கொஞ்சம் பரந்த மனப்பான்மையோட இந்த லாங்குவேஜை பார்த்தாக்கா இதை கண்டிப்பாக இவங்களை இந்த லாங்குவேஜை வளர்க்க முடியும். இந்த பெருமையை பல பேருக்கு கொண்டு சேர்க்க முடியும். இந்த சில சிந்தனைகளை வைத்துவிட்டு உங்களுக்கு முன்னால் வைத்துவிட்டு நான் விடைபெறுகிறேன். வாய்ப்பு அளித்த ஆச்சாரியார் தமிழ் சங்கத்துக்கு நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ். மிக்க நன்றிங்க ஐயா, மிக்க நன்றி. உங்களுடைய சங்கம் சார்ந்த சேவைகளானது இன்னும் நம்மளுடைய தேவை அப்படின்றது நிறைய இடங்களை அழகாக பதிவு செஞ்சீங்க. உண்மையாலேயே ஒரு சிறந்த சங்கமாக உங்களுடைய பூனை சிட்டி தமிழ் சங்கமானது இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்றதுல நீங்க சொல்லும் பொழுது நிறைய அதை கேட்கும் பொழுது மிக்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, பெருமையாவே இருக்கு. வணக்கம். தமிழகத்துக்கு வெளியில கர்நாடகம், கேரளா, ஆந்திரா, மகாராஷ்டிரா, குஜராத், கோவா, டெல்லி போல 28 மாநிலங்கள்ல நம்முடைய தமிழர்கள் வேலை இப்ப கேக்குதா? ஹலோ, யா இப்ப கேக்குறது கேக்குதுமா? நிறைய டிஸ்டர்பன்ஸ். ஓகே, ஓகேமா, பேசுங்க. நிறைய டிஸ்டர்பன்ஸ் இன் பிட்வீன் இருக்கு. பேசுங்க. ஆரம்பிக்கலாமா? திரும்ப முதல்ல இருந்து வரணுமா இல்ல? இல்ல, நீங்க as usual நீங்க விட்டல இருந்து பேசுங்க, ஒண்ணும் அழகா கேட்டது. நான் மகாராஷ்டிரா மாநிலத்துல பூனால இருக்கேன். பூனால இருக்கிற எனக்கு மகாராஷ்டிரால வாழற தமிழர்கள் எப்படி வாழறாங்க, மராட்டியர் தமிழரை எப்படி நடத்துறாங்க, தமிழர்களுடைய நிலைப்பாடு இங்க என்ன, இத உங்களுடைய கேள்விக்கு என்னுடைய பதிலா நீங்க நினைக்கலாம். முதல்ல தமிழன்கிறவன் யாருங்கிறது தான். தாய்மொழியை தமிழாக கொண்ட ஒவ்வொருவருமே தமிழன் தான். தமிழ் எழுத படிக்க தெரியலன்னாலும் பெற்றவர்கள் தமிழராய் இருந்தா அவங்கள தமிழர்னு நாம அடையாளம். இது தவிர தமிழ்நாட்டுல வாழ்ந்து
தமிழை பேச தெரிஞ்ச ஒவ்வொருவருமே தன்னை தமிழனாகத்தாங்க அடையாளம். எனவே தமிழனை அடையாளம் ஒவ்வொரு தலங்களிலும் வெவ்வேறு பார்வைகளுக்கும் மாற்றங்களுக்கும் உட்பட்டு இருக்கு. இங்கு மராட்டிய மாநிலத்துல வாழும் தமிழர்கள் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்து வேலைக்காக இங்க வந்து குடியேறினவங்க தான். உதாரணமா சொல்லணும்னா விழுப்புரம், வேலூர், தஞ்சாவூர், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, மதுரை, திருச்சி இப்படி பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்து இங்க வந்து வேலைக்காக குடியேறியவர்கள் தான் இந்த தமிழர்கள். இவங்கள பலரும் பல தலைமுறையாவே இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிற தமிழர்களும் உண்டுங்க. ஆனாலும் இன்று வரை தமிழர்கள் தன்னுடைய சொந்த தொடர்புல தான் இருக்காங்க. பலரும் திருமணம் போன்ற சடங்குகளை தன்னுடைய கிராமத்துல தன்னுடைய சொந்த ஊர்ல போய் செய்யறாங்க. சிலர் சொந்த ஊர்ல வீடு கட்டுறாங்க. உறவினர்களை போய் அடிக்கடி பார்த்துட்டு வராங்க. மேலும் ஊர்ல திருவிழாக்கள் நடந்தா தவறாம போய் கலந்துக்கிறாங்க. இது தவிர மத்திய மாநில பணியில இருக்கிறவங்க அந்த பணியில இருந்து ஓய்வு பெற்ற பிறகு சிலர் சொந்த ஊர்ல போய் அங்கேயே நிரந்தரமா தங்கிடுறவங்களும் உண்டு. தமிழர்கள் பார்த்தோம்னா எப்பவுமே கூட்டம் கூட்டமா ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அங்கதான் வாழறாங்க. அதனால அவங்களுக்கு தேவையான பொருட்கள் கிடைப்பதுல எந்த விதமான பிரச்சனையும் இருக்கிறது இல்லை. உதாரணமா சொல்லணும்னா சமீபத்துல பொங்கல் பண்டிகை கொண்டாடினோம். அதுக்கு நம்ம தமிழர்களுக்கு என்ன தேவை? மஞ்சள் இஞ்சி கொத்து, கரும்பு இது போல எல்லாம் தேவை இல்லையா? ஆனா இதெல்லாம் மராட்டியர்களுக்கு தேவை இல்லை. ஆனாலும் நமக்கு கிடைக்கிறதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. எப்படின்னா நம்ம தமிழர்களே அவங்க வாழற இடத்துல பலரும் கடைகள் அமைச்சு இந்த கடைகள்ல தமிழ்நாட்டில இருந்து நமக்கு தேவையான பொருள்களை எல்லாம் வரவழைச்சு வியாபாரம் செய்யறாங்க. இது மூலமா அவங்களுக்கு தெரியும் நமக்கு எந்த பண்டிகைக்கு என்ன வேணும், என்ன கிடைக்கணும்னு. அதை அவங்க முன்னாடியே வரவழைச்சு நம்ம இடத்துலயே நமக்கு கிடைக்க முடியாது செஞ்சிருக்கோம். மேலும் தமிழர்கள் மராட்டியத்துல வாழ்ந்தாலும் மொழி, கலை, இலக்கியம், பண்பாடு, சமயம் சார்ந்த வேர்களை தொடர்ந்து பின்பற்றி வராங்க. தினசரி தமிழ் நாளிதழ்களை இவங்க படிக்கிறாங்க. இதனால தமிழகத்துல நடக்கிற செய்தி எல்லாம் இவங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியுது. இது தவிர பண்பாட்டினுடைய அடையாளமான நம்முடைய பண்டிகைகளை இவங்க ஆர்வத்தோடு கொண்டாடுறாங்க. அங்கங்க தமிழ்ச்சங்கங்கள் வைத்து தமிழ் அமைப்புகள் வைத்து தன்னுடைய குழந்தைகளுக்கு தமிழ் சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு விஷயம் கண்டிப்பா சொல்லணுங்க, வேற்று மாநிலத்துல வாழற தமிழர்கள் குடும்பங்கள்ல கண்டிப்பா தமிழ்ல தான் நாங்கள்லாம் பேசுறோம். இப்படி மொழி, பண்பாடு, கலாச்சாரம் இதையெல்லாம் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கறதுல தமிழர்கள் முனைப்பா இருக்காங்க. தமிழர்கள் வாழற இடத்துல பார்த்தோம்னா அது ஒரு சின்னஞ்சிறிய தமிழ் ஊராகவே இருக்குங்க. இப்படி தாய்மண்ணான தமிழகத்தோட அவங்களோட உறவை பாசப்பிறைப்பால கட்டித்தான் வாழறாங்க. உண்மையை சொல்றதுன்னா தமிழகத்தை விட்டு வெளியில வாழற தமிழர்கள் ஒருவரோடு ஒருவர் ஒற்றுமையோடனும் அபிமானத்தோடும் வாழறாங்க. அவங்களே தமிழகத்துல வாழும்போது அடுத்தவங்களை வேற்று இனத்தவரா பாக்கிறதுனாலயோ என்னமோ அந்த அளவு ஒற்றுமை அவர்களுக்குள்ள இல்லைன்னு தாங்க சொல்லணும். ஆனா அந்நிய மண்ணில வாழும்போது நாங்க ஒரே தமிழன், ஒரே மொழி, அதனால நாங்க ஒருவரோடு ஒருவர் சேர்ந்து ஒன்றுபட்டு சந்தோஷமா வாழறோம். தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜெகத்தினை அழித்திடுவோங்கிறதுக்கேற்ப ஒவ்வொரு தமிழனும் அடுத்தவனை தம்மில் ஒருவராக பார்த்து நேசித்து வாழ்கிறான். மேலும் ஒவ்வொரு பகுதியிலும் தமிழ்ச்சங்கங்கள் மூலம் நம்முடைய கலைகளையும் நம்முடைய கலைஞர்களையும் இவங்க ஆதரிக்கிறாங்க. ஒவ்வொரு தமிழனுடைய தனி திறமையையும் வெளியில கொண்டு வரதுக்காக மாதந்தோறும் பல பல நிகழ்ச்சிகளை நடத்துறாங்க. மெல்லிசை, நடனம், பட்டிமன்றம், நகைச்சுவை மன்றம், இது போல நிகழ்ச்சிகளை எல்லாம் ஒவ்வொரு தமிழ்ச்சங்கங்களும் பலவித முயற்சிகளை எடுத்துக்கொண்டு நடத்துவது இங்கு குறிப்பிட்டிருக்கு. ஒரு சில பள்ளிகள் தமிழ ஆரம்ப கல்வியா சொல்லிக் கொடுக்குறாங்க. மேலும் தகுதியான தமிழ் மாணவனை தேர்ந்தெடுத்து அவங்களுடைய படிப்புக்கான எல்லா விதமான உதவிகளையும் இந்த தமிழ்ச்சங்கங்கள் செஞ்சுக்கிட்டு வராங்க. பாட்டு, நடனம், வாத்திய கருவி வாசித்தல், இதுல எல்லாம் பயிற்சி பெற்ற நம்முடைய ஆசிரியர்கள் இங்க அங்கங்க வகுப்புகள் நடத்துறாங்க.
தொலை தூரத்துல இருந்து கூட நம்முடைய தமிழ் பிள்ளைகள் ஆர்வத்தோடு வந்து இதெல்லாம் கத்துக்கிறாங்க. எல்லா தமிழர்களும் தமிழ்நாட்டுல தமிழ் சினிமா வெளிவரும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா இந்த சினிமாக்கள் எல்லாமே தமிழ்நாட்டுல வெளியிடுற அதே தினத்துல எங்களுடைய ஊர்லயும் வந்துடும். எங்களுக்கு டிக்கெட் கிடைக்கிறதுல அவ்வளவு பெரிய கஷ்டம் இருக்காதுங்க. அதனால தமிழ்நாட்டுல இருக்கிற எங்களுடைய உறவினர்களோ இல்ல நண்பர்களோ பாக்கிறதுக்கு முன்னாடியே நாங்க பார்த்துருவோம். பார்த்துட்டு அவங்களுக்கு விமர்சனமும் நாங்க கொடுத்துருவோம். இப்படி எல்லா தமிழ் சினிமாக்கள் வரும்போதும் எங்களுக்கு அந்த சந்தோஷம் இருக்கும். மேலும் நாங்க இந்த மாதிரி தமிழ் சினிமாக்களுக்கோ இல்ல சங்கங்கள் நடத்துற தமிழ் நிகழ்ச்சிகளுக்கோ போகும்போது வேற்று மாநிலத்துல வாழற ஒரு உணர்வே எங்களுக்கு இருக்காது. ஏன்னா எங்க பக்கத்துல அமர்ந்திருப்பவர் தமிழா இருக்கும், நாங்க பாக்குற நிகழ்ச்சி தமிழ் நிகழ்ச்சியா இருக்கும், எங்க காதல விழற மொழி தமிழ் மொழியா இருக்கும். அதனால எங்களுக்கு வேற்று மாநிலத்துல இருக்கிற அந்த உணர்வே இல்லாம தமிழகத்திலேயே இருக்கமோ அப்படின்னு நினைக்கிற அளவுல இருப்போங்க. மேலும் தமிழர்கள் கும்பல் கும்பலா ஒரு இடத்துல சேர்ந்து வாழும்போது அந்த இடத்துல விலைவாசி கண்டிப்பா அதிகமா இருக்காது. ஏன்னா எப்பவுமே தமிழர்கள் எளிமையான வாழ்க்கைக்கு பழக்கப்படுறாங்க. அவங்க வெளி ஆடம்பரங்கள்ல அவ்வளவு தூரம் ஆர்வம் காட்டுறது. எனவே திட்டமிட்டு வாழ்வதுல தமிழர்களுக்கு தமிழர்கள் தான். மராட்டியர்கள் நம்முடைய அறிவுத்திறனையும் நம்முடைய புத்திசாலித்தனத்தையும் பார்த்து அவங்க ரொம்பவே வியக்கிறாங்க. மேலும் நம்முடைய கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, எளிமையான வாழ்க்கை இதெல்லாம் அவங்களுக்கு மிகவும் மதிப்பு கொடுத்து நம்மள நடத்துறாங்க. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும், பூனாங்கிறது நிறைய இண்டஸ்ட்ரீஸோ இல்ல ஐடி கம்பெனி நிறையவோ இருக்கு. இங்கெல்லாம் தலைமை பொறுப்புல பாத்தீங்கன்னா எல்லா கம்பெனிகளிலையும் பல்வேறு தலைமை பொறுப்புல பாத்தீங்கன்னா நம்ம தமிழர்கள் இருக்காங்க. இது நம்முடைய கடுமையான உழைப்பு, விடாமுயற்சி, நேர்மை, இதுல நம்ம மராட்டியர்கள் நம்ம மீது வச்சிருக்கிற நம்பிக்கையை காட்டுதுங்க. மேலும் இன்று வரை எந்த ஒரு தமிழனும் தவறான ஒரு செயல்ல ஈடுபட்டாங்கிற செய்தி கிடையாது. தமிழகம் அல்லாத வேற்று இனத்தவரோட நாங்க பழகும் போது, வேற்று மொழி பேசுறவங்களோட நாங்க பழகும் போது நாம் இந்தியங்கிற ஒரே எண்ணத்துலதான் அவங்களோட எல்லாம் பழகுறாங்க. எனவே மராட்டியர்களை பொறுத்தவரை நம்முடைய தமிழர்கள் பற்றிய நிலைப்பாடு மிகவும் உயர்ந்ததாகவும் மிகவும் மதிப்பு மிக்கதாகவும் இருக்குன்னு கண்டிப்பா சொல்ல முடியுங்க. நமது உணவு கலாச்சாரம் இது உலகத்துக்கே தெரிஞ்ச ஒன்று. இது மராட்டியர்களை ஈர்த்ததுல பெரிய வியப்பு எதுவுமே இல்லைங்க. அவங்க நம்முடைய உணவை எல்லாத்தையுமே ரொம்ப ரசிச்சு சாப்பிடுறாங்க. தமிழன்னு தெரிஞ்ச உடனே அவங்க கேட்கிற முதல் கேள்வி, வீடுகள்ல நீங்க தினமே இட்லி சாம்பார் செய்வீங்களா, ஃபில்டர் காஃபி நீங்க உங்க வீட்லயே செய்வீங்களா அப்படின்னு தான் கேட்பாங்க. நாங்களும் சந்தோஷமா சாதாரணமா ஒரு தமிழ்காரனை நம்ம விருந்துக்கு கூப்பிட்டோம்னு வச்சுங்க, ரொம்ப யோசிக்கணும், பல வகையான உணவுகளை தயாரிக்கணும். ஆனா ஒரு மகாராஷ்டிரியனை நம்ம விருந்துக்கு கூப்பிட்டோம்னா ரொம்ப எளிமையா ஒரு இட்லி சாம்பார் பண்ணினா போறோம். முடிஞ்சா அதோட கூட நம்ம ஒரு வடை செய்யலாம். அவங்க அப்படி ஒரு திருப்தியா சந்தோஷமா அவங்க சாப்பிடுவாங்க பாருங்க. அதை பார்த்து நம்முடைய மனசு அவ்வளவு சந்தோஷப்படும். உண்மையாவே இதெல்லாம் மட்டும்தாங்க புரிஞ்சுக்க முடியும். இது எல்லாத்தையுமே இது போல நாங்க இந்த மகாராஷ்டிரால இருக்கும்போது ஒவ்வொரு விடுமுறையையும் நம்முடைய பண்டிகைகளையும் நாங்க இந்த மராட்டியரோட சேர்ந்து கலந்து சந்தோஷமா அனுபவிக்கிறோம். மேலும் நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்முடைய தமிழர்கள் கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு தமிழர்கள் வாழற இடத்துல பக்கத்திலேயே அவங்க வழிபாட்டு ஸ்தலங்களுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு தினமும் செய்யற பூஜை, இந்த நிர்வாகத்துக்கெல்லாம் நம்முடைய தமிழகத்துல இருந்தே ஆளை கொண்டு வந்து அவங்களும் இங்கேயே குடியிருக்கும்படியா பண்ணிடுவாங்க. இந்த கோயில்களை சுத்தியே நம்முடைய தமிழர்கள் கடைகள் இருக்கும். அந்த கடைகள்ல நமக்கு தினமும் தேவையான நம்முடைய தமிழ் பொருட்கள் கிடைக்கும். மேலும் கோயிலுக்கு தேவையான பொருட்களும் அங்க கிடைக்கும்படியா அவங்க செய்யறாங்க. மராட்டியத்தில் வாழற தமிழர்கள் ஏன் வெளி மாநிலத்துல வாழற தமிழர்களோடு தமிழக அரசு பெருசா எந்த விதமான சம்பந்தமும் வச்சுக்கலங்கிற ஆதங்கம் முதலிலேருந்தே இருக்குங்க. இதே தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை வெளிநாட்டுல வாழற தமிழர்களை ஒன்றிணைக்கிறதுலையும்
அங்க இருக்கிற தமிழர்களுக்கு தமிழ் சொல்லிக் கொடுக்கறதுலயும் ஆர்வம் காட்டுறாங்க. ஆனா அவங்களே தமிழகத்தை விட்டு பல்லாண்டு காலமா வெளியில வாழற தமிழர்களை ஒருங்கிணைப்பதிலேயோ இல்ல அவங்களுக்கு தமிழ் கற்றுக் கொடுப்பதிலேயோ அந்த அளவு ஆர்வம் காட்டலைங்கிற உண்மை பலருக்கும் பல நாட்களாக இருந்து வருகிற ஒரு குறைபாடுதான். எது எப்படி யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதற்கேற்ப மராட்டிய மாநிலத்தில் வாழ்கின்ற தமிழன் நம்முடைய தமிழரின் பெருமையையும் நம்முடைய தமிழ் பண்பாட்டின் உயர்வையும் தமிழ் மொழியின் சிறப்பையும் எல்லோரும் புரிந்து கொள்ளும்படியாக ஒரு சிறப்பான உயர்வான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறான் என்பதை கர்வத்தோடு பதிவு செய்து இந்த நல்ல வாய்ப்பு தந்த ஆச்சாரியா தமிழ்ச்சங்கம் புதுச்சேரிக்கும் புனேஸ்ரீ தமிழ்ச்சங்கம் புனேவிற்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து இடம் சேர்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you very much, It was a wonderful speech. ஆச்சாரியா தமிழ் சங்கம் மூலமா எங்களால எவ்வளோக்கு எவ்வளோ வெளியில இருக்கவங்களுக்கு எல்லாம் பசங்களாம் நாங்க இப்போ பண்ணிட்டு இருக்கோம். இன்ஃபேக்ட் இது வந்து ஒரு 7வது மீட்டிங் சீரீஸ்ல. இதுல வந்து முதல்ல நாங்க ஆரம்பிச்சது சண்டிகர் தமிழ் சங்கத்துல தான். சண்டிகர் தமிழ் சங்கத்துல 15,000க்கும் மேற்பட்டவர்கள் வடநாட்டுல இருக்கிறவங்க பாரதியாரை பத்தி பேசின போது கேட்டாங்க. அவங்க கேட்ட உடனே அந்த கருத்தரங்கம் முடிஞ்ச உடனே பசங்களுக்கு உங்க வாத்தியார்லாம் தமிழ் கொடுப்பாங்களா, திருப்புகழ் திருவம்பாவை எல்லாம் சொல்லி கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபசர் தான் அந்த வேலை தாங்க. சந்தோஷம். சார் ஒரு முக்கியமான பேசணும்போது சொன்னீங்க, இது மாதிரி மேனேஜ்மெண்ட் கான்செப்ட்ஸ் எல்லாம் நம்ம இதுல இருந்து எடுத்து சொல்லிக் கொடுக்கணும் எம்பிஎஸ்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து சைலண்டா நிறைய நடந்துட்டு இருக்கு சார். என்னோட ஸ்டூடெண்ட் ஒருத்தர் வந்து திருப்புகழ் திருவம்பாவை இதுல இதெல்லாம் மேனேஜ்மெண்ட் கான்செப்ட் எடுத்து தீசிஸ் சப்மிட் பண்ணாரு. 80 வயசு தான் அவருக்கு. டாக்டர் டி.எஸ். ராகவன், முன்னாள் சேர்மன் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் இந்தியன் பேங்க் அண்ட் பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா. அவரோட தீசிஸ் புக் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க நீங்க சொல்ற மாதிரி திருப்புகழ் திருவம்பாவை இதுல இதுதான் மேனேஜ்மெண்ட் கான்செப்ட்ஸ் எடுத்து இது பண்ணியிருக்கோம். இப்ப வந்து ஒரு புக்கை பப்ளிஷ் பண்ணி over to you, Professor Shyamsundar. சிலம்பரசன். ஹலோ. சிலம்பரசன் சார் கேக்குது சார், கேக்குது சார், கேக்குது சார். ஹலோ சார். அழகா. ஹலோ, பேசுறது கேக்குதுங்களா? பேசுறது கேக்குதுங்களா? ஓகே சார். அம்மா உண்மையிலேயே ஓகே சார். அம்மா உண்மையிலேயே மிக்க நன்றிமா. தமிழ் என்பதே ரொம்ப அழகுன்னு சொல்லுவாங்க பேசுவதற்கான. நீங்க பேசுற தமிழ் இருக்கு இல்லையா, இன்னும் ரொம்ப அழகானதாக சிறப்பானதாக இருந்ததுமா. இதை கேட்கும் பொழுது முதல்ல சொல்லுவாங்க வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையா மராட்டியர்களும் தமிழர்களை வாழ வைக்கிறார்கள் அப்படின்னு உங்க வாயில நீங்களா அங்க போயிட்டு இத்தனை வருட காலங்களா இருந்திருக்கும் பொழுது இத்தகைய ஒரு நல்ல ஒரு வார்த்தைகளை எல்லாம் கேட்கும் பொழுது உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மிக்க நன்றிமா, ரொம்ப நன்றி. நிலைப்பாடுகள் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது ஏதாவது கஷ்டங்கள் நிறைய இருந்திருக்குமோ அப்படின்னு நினைச்சு பார்த்தோம். ஆனா பரவாயில்ல, இருந்தாலும் கூட இவற்றை எல்லாம் தாண்டி ஒரு நல்ல விஷயங்களை எல்லாம் எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு இத்தருணத்தை ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ஆச்சாரிய தமிழ் சங்கத்தின் சார்பாக. அடுத்ததாக உத்தரப்பிரதேச மாநிலத்தை சார்ந்த குறிப்பாக பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய உதவி பேராசிரியர் முனைவர் ஜெகதீசன் ஐயா அவர்களையும் அழைக்கின்றோம் இத்தகைய ஒரு தலைப்பில் நல்லதுரை உரையாற்ற. இப்ப மகாராஷ்டிரா பத்தி பேசினாங்க இல்லையா, தமிழரின் நிலைப்பாடு அப்படின்னு சொல்லி பேசும் பொழுது அதே போலவே வாரணாசி, அவங்க இருக்கக்கூடிய வாரணாசி உத்தரப்பிரதேசம் சார்ந்த பகுதிகளில் தமிழருடைய நிலைப்பாடானது எவ்வாறு உள்ளது அப்படின்னு சொல்றத பேசுவதற்காக ஜெகதீசன் ஐயா அவர்களை அழைக்கிறோம். பிறகு சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா நல்லாவே அறிமுகமான ஒரு முகமும் கூட. அவரு 2வது நாச்சிமுத்து ஐயா, JME பல்கலைக்கழகத்தில் பயின்றவர் இவரு. நாச்சிமுத்து ஐயா, சந்திரசேகரன் ஐயா, இன்னைக்கு அரவிந்தன் ஐயா, இவர்களுடைய அனைத்து அறிவுகளையும் ஒட்டுமொத்தமாக பெற்றவர் அப்படின்னு சொல்லலாம்.
ஏன்னா அத்தகைய பிரெஞ்சு மற்றும் தமிழில் வந்து ஒப்பிலக்கிய நோக்கில் வந்து இவருடைய ஆய்வானது அமைந்தது. பிரெஞ்சு நல்லா பேசக்கூடியவர், தமிழ் நல்லா பேசக்கூடியவர், எல்லா மொழிகளோடும் நல்ல சரளமாக பேசக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆய்வாளர் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிந்தவரை அப்படின்றது, நல்லாவே தெரிந்தவர் அப்படின்றதுனால இத்தகைய ஒரு உரை அப்படின்றது அவரை போய் சாரும். ஐயா, நீங்க உங்களுடைய உத்தரப்பிரதேசம் மற்றும் வாரணாசி தமிழர்களுடைய நிலைப்பாடுகள் குறித்து பேசலாங்க ஐயா. பேசலாம் சார். கேக்குதுங்களா ஜெகதீசன் சார்? ஹலோ. ஓகே, தொடங்குங்க சார். மிக்க நன்றி முனைவர் சிலம்பரசன் அவர்களே. நன்றி சார். தொடங்குங்க ஐயா, தொடங்குங்க. மிக்க நன்றி சிலம்பரசன். சிலம்பரசனுடைய நண்பர், அன்பு இளவல், அவருக்கு நன்றி. ஆச்சாரியா தமிழ்ச்சங்கமும் புனே நகர தமிழ்ச்சங்கமும் நடத்தும் மாநிலத்தில் வாழும் தமிழர்களின் நிலை என்கிற பொருளிலான இந்த இணைய வழி உரையிற்கு என்னை அழைத்தமைக்கு இந்த இரு தமிழ்ச்சங்கங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை முதலில் பதிவு செய்து கொண்டு, ஆச்சாரியா தமிழ்ச்சங்க தலைமை இயக்க அதிகாரி திரு ராமச்சந்திரன் அவர்களுக்கும், புனே தமிழ்ச்சங்க செயலர் திரு அருள் செல்வன் அவர்களுக்கும், எனக்கு முன் பேசி சில பிற மாநிலங்களில் வாழும் தமிழர்களின் சில பொதுவான வாழ்க்கை முறைகளையும் பொதுவான அம்சங்களையும் கூறி சென்ற திருமதி மைதிலி கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு, உத்தரப்பிரதேசத்தில் வாழ்கிற தமிழர்களின் நிலை என்னவாக இருக்கிறது என்பது பற்றியான சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அடிப்படையில் பார்த்தீர்கள் என்றால், உத்தரப்பிரதேசத்திற்கும் தமிழகத்திற்குமான தொடர்பு நெடுங்காலமானது. வரலாற்றில், தமிழ் சமூக வரலாற்றில் இதற்கு முன்பாக நான் ஒன்றை சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். தமிழ் சமூக வரலாற்றையும் தமிழ் இலக்கிய வரலாற்றையும் நாம் எடுத்துக்கொண்டு பார்த்தோமானால், சங்கங்களுக்கும் தமிழ் சமூகத்திற்கும் இடையேயான தொடர்பு என்பது இடையறாதது, தொடர்ந்து கொண்டிருப்பது, இன்றும் தொடர்ந்து கொண்டிருப்பது. அதனுடைய ஒரு பண்பாட்டு மீட்டுருவக்கமாகத்தான் இன்றைய சங்கங்களை நாம் பார்க்கிறோம். அது அளவில் பெரியதாகவும் சிறிதாகவும் இருக்கலாம், அது பற்றி அல்ல. இருப்பினும் அந்த சங்கங்கள் செய்கின்ற பணிகளை நாம் எந்த நிலையிலும் குறைத்து மதிப்பிட்டு விட முடியாது என்பதற்காக இதை சொல்கிறேன். ஏனென்றால் தமிழ் சங்கங்கள் அமைத்து தமிழை வளர்த்த வரலாறு நம்முடையது. அதே போன்று இன்றைக்கும் பல்வேறு நாடுகளிலும், இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களிலும் வாழ்கின்ற தமிழர்கள் தாங்கள் வாழ்நிலைகளுக்கு ஏற்ப, தங்களின் பொருளாதார வசதிகளுக்கு ஏற்ப தங்கள் ஏற்படுத்தி கொள்ள முடிகிற அரசியல் தொடர்புகளோடு இணைத்துக் கொண்டு தமிழ்ச்சங்கங்களை அமைத்து வருகிறார்கள். பல்வேறு தமிழ்ச்சங்கங்கள் தங்களது சிறப்பான பணிகளை செய்து கொண்டு வருகின்றன. அவற்றையெல்லாம் மைதிலி அம்மா அவர்கள் சொன்னார்கள். அதன் தொடர்ச்சியாக உத்தரப்பிரதேசத்தில் ஒரு சிறிய மாறுபாடு என்னவென்றால், நான் இருக்கிற வாரணாசி என்று சொல்லப்படுகிற, காசி என்று சொல்லுகிற, அல்லது பனாரஸ் என்று குறிப்பிடுவது, மூன்றும் ஒரே பேர் தான். இந்த நகரத்திலும் கூட பாரதி வாழ்ந்த நகரம் என்பதால் அவர் பெயரில் பாரதி தமிழ்ச்சங்கம் அல்லது காசி தமிழ்ச்சங்கம் என்று ஒன்று இருந்தது. அது இப்போது செயல்பாட்டில் இல்லை. இந்த நகரத்தை தாண்டி பிற நகரங்களை பார்த்தோம் என்றால், பெரிய நகரங்களாக அறியப்படுகிற பிரயாக்ராஜ் என்று இன்று அறியப்படுகிற அலகாபாத், கான்பூர், லக்னோ, மீரட் போன்ற நகரங்களில் முறையான ஒரு நெறிமுறைப்படுத்தப்பட்ட தமிழ் சங்கங்கள் இல்லை என்பதுதான் உண்மை. ஒரு விதிவிலக்காக நொய்டா தமிழ்ச்சங்கத்தை சொல்லலாம். நொய்டாவில் வாழ்கிற தமிழர்கள், அதாவது குறிப்பாக தில்லியை ஒட்டி மேற்கு உத்தரப்பிரதேசத்தில் உள்ள தமிழர்கள், அவர்கள் ஒரு குழுவாக இணைந்து நொய்டா அபய் தமிழ்ச்சங்கம், நொய்டா என்கிற பெயரில் ஒரு தமிழ்ச்சங்கத்தை நடத்தி வருகிறார்கள். அதை நாம் எவ்வாறு பார்க்கலாம் என்றால், தில்லி தமிழ்ச்சங்கத்தினோட ஒரு துணை அமைப்பாக, அது உத்தரப்பிரதேசத்தில் இருந்தாலும் தில்லி தமிழ்ச்சங்கத்தின் ஒரு துணை அமைப்பாகத்தான் அதை பார்க்க முடியும். எனவே ஒட்டுமொத்த உத்தரப்பிரதேசத்தை நாம் எடுத்துக்கொண்டு பார்க்கும்போது நெறிமுறைப்படுத்தப்பட்ட அல்லது பதிவு செய்யப்பட்ட தமிழ்ச்சங்கங்கள் இல்லை என்பதுதான் உண்மை. பாரதி வாழ்ந்த காசியில் 4 ஆண்டுகள் பாரதி வாழ்ந்தார். அவருடைய நினைவாகவும் அவருடைய குடும்ப உறுப்பினர்களாக இன்றும் இருக்கக்கூடிய KV கிருஷ்ணன் போன்றவர்கள் தமிழ்ச்சங்கம் ஒன்றை அமைத்து இங்குள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு முயற்சியில் ஈடுபட்டார்கள். அது சில காலம் வெற்றிகரமாக நடைபெறவும் செய்தது. ஆனால் இன்று அவருடைய வயது முதிர்வு காரணமாகவும் அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் பிற வேலைகளுக்கு பிற இடங்களுக்கு சென்றதன் காரணமாகவும் அவர்களால் அதை தொடர்ந்து நடத்த முடியவில்லை என்று சொன்னார்கள். அதை எவ்வாறாவது மீட்டுருவாக்கம் செய்ய முடியுமா என்ற முயற்சியில் நாங்களும் இருக்கிறோம்.
என்னுடைய சொந்த அனுபவங்கள் வழியாக கடந்த 5 ஆண்டுகளில் என்னுடைய சொந்த அனுபவங்கள் வழியாக அல்லது நான் தமிழ்நாட்டையும் உத்தரப்பிரதேசத்தையும் ஒப்பீட்டளவில் பார்க்கும்போது இங்கு என்னென்ன வகைகளில் தமிழர்கள் வருகிறார்கள், இங்கு என்னென்ன வேலைகளுக்காக வருகிறார்கள், அவருடைய வாழ்க்கை முறை என்ன, அவர்கள் எதிர்கொள்கிற பண்பாட்டு வாழ்க்கை முறை சார்ந்த சிக்கல்கள் என்னென்ன என்பதை அமைத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அடிப்படையில் பார்க்க போனால் தமிழ் சமூகத்திற்கும் உத்தரப்பிரதேச காசிக்குமான உறவு என்பது நான் சொன்னது ஒரு 3 முக்கிய நிகழ்வுகளின் அடிப்படையில் இதை தொடர்புபடுத்தி பார்க்கலாம். ஒன்று, இடைக்காலத்தில் பக்தி இலக்கியத்தில் குமரகுருபரர் இங்கு வந்து குமாரசாமி மடம் என்ற ஒன்றை அமைத்து பின்னர் அவர் தமிழ்நாட்டுக்கு சென்று பக்தி நதி வளர்த்த ஒரு வரலாறு மிகச் செறிவான மிக அழுத்தமான பதிவுகளை தமிழ்நாட்டில் இன்றும், ஏனென்றால் நீ தமிழ்நாட்டுக்கு எந்த பக்கம் போனீங்கனாலும் ஒரு காசி விஸ்வநாதர் கோயிலையோ காசி விசாலாட்சி அம்மன் கோயிலையோ நீங்கள் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு காசியிலிருந்து காசிக்கும் தமிழ்நாட்டுக்குமான உறவு என்பது மிக அழுத்தமானது. நீங்க அது பெருநகரமாக இருக்கலாம், சிறு கிராமங்களாக இருக்கலாம். இங்கு இந்த 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 அழுத்தமான உறவு என்பது இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இது முதல் நிலை. இரண்டாவது, தமிழின் மிகச்சிறந்த ஆளுமையான மகாகவி பாரதி இங்கு 4 ஆண்டுகள் மேற்படிப்பிற்காக வந்தார். அப்போது இந்த பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் உருவாகவில்லை. இந்த பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தை மாளவியா அவர்கள் உருவாக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிற கருத்தை அவர் அறிந்து அவர் ஒரு பாடலும் பாடியிருக்கிறார், ஒரு செய்யுள் ஏற்றிருக்கிறார். இந்த பல்கலைக்கழகம் அமைய நீங்கள் நிறைய பொருளுதவி செய்ய வேண்டும் என்பதாக அந்த பாடல் அமைகிறது. எனவே தமிழின் மிகப்பெரிய இலக்கிய ஆளுமையான பாரதிக்கும் அவர் ஏற்படுத்திய தாக்கமும் நாம் அறிந்தவை. அந்த அடிப்படையிலும் தமிழ்நாட்டுக்கும் காசிக்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. காசி என்பது நான் இருப்பதால் சொல்லுகிறேன், பொதுவாக உத்தரப்பிரதேசத்திற்கும். மூன்றாவது, தமிழ் சமூக வரலாற்றில் சமுதாய வரலாற்றில் சமுதாய விடுதலைக்காக போராடிய பெரியார் காசிக்கு வந்து அவருக்கு ஏற்பட்ட அனுபவத்தின் வாயிலாக அவர் எவ்வாறு வர்ணாசிரம தர்மத்தின் நெருக்கடியை புரிந்து கொண்டார், அதோட தீவிரத்தை புரிந்து கொண்டார் என்பதும் ஒரு மிக முக்கியமான ஒரு வரலாற்று நிகழ்வாகும். இவ்வாறு தமிழ்நாட்டுக்கும் தமிழ் சார்ந்த ஆளுமைகளுக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்கிறது உத்தரப்பிரதேசத்தோடு. இவ்வாறு இந்த விஷயங்களை நாம் பார்க்கலாம். காசி அல்லது பனாரஸ் என்பது ஒரு மிகப்பெரிய கல்வி நிலையமாக, அதாவது எஜுகேஷனல் கேபிட்டல் என்று சொல்வார்கள் அல்லவா. இன்றைக்கு தில்லி, மும்பை அல்லது பெங்களூர் போன்ற பெருநகரங்கள் அந்த இடத்தை பிடித்துக் கொண்டன. ஆனால் நீங்கள் 1940-50களில் பார்த்தால், குறிப்பாக தி ஜானகிராமன் இல்ல அவர் சார்ந்த அந்த காலத்தில் எழுதிய நாவலாசிரியர்களை பார்த்தீர்கள் என்றால், நாவலுடைய கதாநாயகர் என்ன செய்வார் என்றால், அவர் அங்கே கும்பகோணத்தில் BA படிப்பார். அப்புறம் பிறகு நேராக வாரணாசி இந்து பல்கலைக்கழகத்துக்கு வருவார். பனாரஸ் பல்கலைக்கழகத்துக்கு வந்து இங்க ஹிந்தியோ இல்ல ஒரு மேற்படிப்பு படிப்பார். அதோட அவருக்கு ஒரு மத்திய அரசாங்க வேலையும் கிடைத்துவிடும். இப்படியாக கதை நகர்வதை நாம் பார்க்க முடியும். அப்போ ஒரு பெரிய ஸ்பிரிச்சுவல் கேபிட்டலாகவும் ஒரு ஸ்பிரிச்சுவல் கேபிட்டலாகவும் ஒரு எஜுகேஷனல் கேபிட்டலாகவும் ஒரு காலத்தில் காசு இருந்தது. அந்த அடிப்படையில் நிறைய தமிழர்கள் அங்கிருந்து இங்கு வந்து படிப்பிற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் அது சார்ந்த தொழில்களுக்காகவும் இங்கு வந்து தங்க ஆரம்பிக்கிறார்கள். ஒரு கட்டத்துல நிறைய தமிழ் குடும்பங்கள் தமிழர்கள் இங்கு வந்து பல்வேறு காரணங்களுக்காக தங்க தொடங்கினார்கள். ஆனால் மெல்ல மெல்ல பிறகு வந்த மாற்றங்களால், பொருளாதார அரசியல் மாற்றங்களால் இந்த எஜுகேஷனல் கேபிட்டலாக காசி இல்லாமல் போனதன் விளைவாக பலரும் வந்து தங்கியவர்கள் இங்கிருந்து இடம்பெயர்ந்து விட்டார்கள். இது ஒரு முக்கியமான, ஒரு காலத்தில் எஜுகேஷனல் கேபிட்டலாக இருந்த வாரணாசி அல்லது காசி இன்று இல்லை. இன்று இந்த பல்கலைக்கழகம் இருக்கிறது, அது உலகளவில் பெயர் பெற்றதாக இருக்கிறது என்றாலும் கூட மற்ற நகரங்களில் உலக அளவில் ஏற்பட்ட வளர்ச்சிக்கு ஈடு கொடுக்க முடியாத ஒரு நெருக்கடியை இந்த நகரம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இதுவும் இங்கு தமிழர்கள் அதிகம் வந்து தங்களுடைய இருப்பை நிலைநாட்டிக் கொள்ள முடியாம போனதுக்கான காரணமாக நம்ம பார்க்க முடியும். அடுத்து பாத்தீங்கன்னா, ஒரு மக்கள் தொகை அடிப்படையில நம்ம தமிழர்கள் எவ்வளவு பேர் இங்க இருக்கிறாங்க அப்படின்னு பாக்கணும்னா, 2011ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்புப்படி தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழர்கள் இங்கு வெறும் ஒரு 15,000 பேர் மட்டும்தான் இருக்காங்க. எல்லா நகரங்களையும் சேர்த்தே நான் சொல்கிறேன். காசியில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஒரு 50 தமிழ் குடும்பங்கள் வெளியில் இருக்கின்றன. இந்த குறிப்பாக கங்கை நதிக்கரையை ஒட்டிய ஹனுமான் காட்,
அந்த மாதிரி படித்துறை காட் என்பார் படித்துறை, அந்த படித்துறை ஒட்டிய பகுதிகளில் தமிழர்கள் அதிகமாக வாழ்கிறார். குறிப்பாக தென்னிந்தியர்கள், அதிலும் தமிழர்கள் அந்த பகுதியில் நிறைய வாழ்கிறார்கள். ஸோ அவர்கள் பல்வேறு தொழில்களை செய்பவர்களாகவும் பல்வேறு அரசாங்க பணியில் இருப்பவர்களாகவும் இருக்கிறார்கள். இப்படியாக நாம் பார்க்க முடியும். அந்த 15,000 பேர்ல இப்போ இந்த 10 ஆண்டுகளில், கடந்த 10 ஆண்டுகளில் இன்னொரு 2000 ஒரு 5,000 பேர் அதிகரித்திருக்க கூடும். பல்வேறு காரணங்களுக்காக வந்திருக்க கூடும். அப்போ ஒட்டுமொத்தமா பார்த்தா ஒரு 20,000 தமிழர்கள் உத்தரப்பிரதேசத்தின் பல்வேறு நகரங்களில் இருக்கிறார்கள். நொய்டாவை நாம் விலக்கிவிட வேண்டும். ஏன்னா நொய்டாவை நாம் ஒரு தில்லியினுடைய ஒரு அங்கமாகத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இதுவரையிலும். இது இன்றைய நிலை. அப்புறம் பணி என்னென்ன அடிப்படைக்காக அவர்கள் இங்கு வருகிறார்கள் என்றால், ஒன்று இந்திய குடிமை பணி, சிவில் சர்வீசஸ் என்று சொல்லப்படுகிறோம். அதுல பல்வேறு நிலைகள் இருக்கின்றன. அந்த காரணங்களுக்காக அவர்கள் வருகிறார்கள். குறிப்பாக வாரணாசி மாவட்டத்தின் துணை ஆட்சியர் கூட ஒரு தமிழர் தான், மணிகண்டன் என்ற தமிழர்கள் தான். இந்த கொரோனா பெருந்தொற்று காலத்தில் இங்கு வந்து பல்வேறு சூழல்களால் மாட்டிக்கொண்ட தமிழர்களை அவரோட உதவியோடு நாம் அவர் திருப்பி அனுப்பி வைத்தார் என்ற செய்தியை அறிகிறோம். இவ்வாறு தமிழர்கள் பல்வேறு குடிமை பணிகளில் உயர்ந்த பொறுப்புகளில் இருக்கிறார்கள். மைதிலி அம்மா சொன்னது போல பல்வேறு பணிகளில் பல்வேறு சிறப்பான பணிகளை செய்து கொண்டிருப்பார். குறிப்பாக நீங்க தமிழ் இந்து நாளிதழில் ஆர் சஃபிமுன்னா என்பவர் எழுதுகிற செய்திகளை பார்த்தால் தெரியும். தமிழர்கள் காவல் பணிகளும் மற்ற பணிகளும் எவ்வாறு சிறப்பான பங்களிப்புகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை. இது ஒரு நிலை. அப்புறம் தொழில் நிமித்தமாகவும் நிறைய பேர் இங்கு வருகிறார்கள். தொழில் என்றால் குறிப்பாக காசியை மையமிட்ட காசி, அலகாபாத் போன்ற நகரங்கள் சமய அடிப்படையில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருப்பதால் அவர்கள் அது சார்ந்த தொழில்கள், குறிப்பாக சுற்றுலா போன்ற கம்பெனிகளை ஆரம்பிப்பது, நிறுவனங்களை ஆரம்பித்து இங்கு, ஏன்னா தென்னிந்தியாவிலிருந்து நிறைய, குறிப்பாக இந்த கோடை காலத்தில் நிறைய தமிழர்கள், நிறைய தென்னிந்தியர்கள் இங்கு வந்து இந்த பகுதிகளை பார்வையிட்டு செல்வது வழக்கமாக இருக்கிறபடியால் அவர்களை நெறிப்படுத்துகிற, அவரை ஒழுங்குபடுத்துகிற ஒரு வேலையை அந்த நிறுவனங்கள் மூலமாக அவர் செய்து வருகிறார்கள். எனவே சுற்றுலா என்பது பெரிய ஒரு தொழில் வாய்ப்பாக இங்கு இருக்கிறது. நிறைய தமிழர்கள் அதில் இணைந்திருக்கிறார்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா கல்வி பணிகளுக்காக இங்குள்ள மத்திய அரசு பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகளில் வேலை பார்க்கிற பேராசிரியர்கள், ஆசிரியர்கள் அல்லது நான் டீச்சிங் என்று சொல்லப்படுகிற ஆசிரியர் அல்லாத பணியில் இருக்கிறவர்கள், இவர்களுடைய குடும்பங்கள், இவர்களுடைய உறவினர்கள் என்பதாக ஒரு பெரிய கூட்டம் இங்கு இருக்கிறது. இவர்கள் எல்லாம் நிறுவனம் சார்ந்தவர்கள். அந்தந்த நிறுவனங்களுக்குள் அல்லது நிறுவனங்கள் சார்ந்து அருகில் உள்ள இடங்களில் வசிப்பவர்கள். இப்படியாக ஒரு 50 குடும்பங்களை நாம் வாரணாசியில் சொல்லலாம். குறிப்பாக பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்திலும் ஐஐடி என்று சொல்கிற இந்திய தொழில்நுட்ப கழகம் என்று சொல்லப்படுகிற வாரணாசி ஐஐடியிலும் சேர்த்து ஒரு 50 குடும்பங்கள் இருக்கின்றன. நாங்கள் ஆண்டுதோறும் பொங்கல் பண்டிகையையும் தமிழ் புத்தாண்டு பண்டிகையையும் தொடர்ந்து இங்கு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அது குறித்த செய்திகளை நீங்கள் முகநூலிலோ இல்லை மற்ற தளங்களிலோ பார்த்திருக்க கூடும். இது போன்ற சிறிய நிறுவனம் சார்ந்த அமைப்புகள் இங்கு உள்ளன, தமிழர்களை ஒருங்கிணைக்கும். ஆனால் மைதிலி அம்மா சொன்னது போல ஒரு 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 அரசியல் சமூகமாக, அரசியல் என்று சொன்னால் ஒரு தமிழர்கள் வெளியில் வந்து பல்வேறு காரணங்களுக்காக இருக்கும் தமிழர்கள் நம்முடைய ஒற்றுமையை நிலைநாட்ட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏனென்றால் நீங்கள் மலையாளிகளை பார்த்தால் அவர்களுக்குள்ள நிறைய வேறுபாடுகள் இருந்தாலும் அவர்கள் ஒன்றிணைவார்கள். அவர்களுக்குரிய அந்த மறைமுகமான ஒற்றுமை என்பது எப்பொழுதும் இருக்கும். அது போன்ற விஷயங்களில் தமிழர்கள் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும் என்றே நானும் நினைக்கிறேன். ஏனென்றால் நான் கடந்த 12 ஆண்டுகளாக வெளியில் இருப்பதால் தில்லி போன்ற நகரங்களில் இருந்த அனுபவங்களாலும் இதை சொல்கிறேன். ஏனென்றால் சிக்கல் என்று வரும்போது யாரை அணுகுவது, எப்படி அந்த சிக்கலுக்கு தீர்வு காண்பது என்பது போன்ற சிக்கல்களால் நாம் பல நேரங்களில் நம்முடைய இருப்பையை தொலைத்து விட்டவர்களாக ஆகிவிடுகிறோம். காரணம் என்னவென்றால் திடீரென்று ஒரு இறப்போ, திடீரென்று ஒரு விபத்தோ நடைபெறுகிற நேரங்களில் என்ன செய்வது, யாரிடம் உதவி கேட்பது என்பது போன்ற புரிதலே இல்லாமல் நாம் பல நேரங்களில் இருப்பதாக நாம் உணர்கிறோம். எனவே இந்த போன்ற தமிழ் சங்கங்கள், தமிழ் அமைப்புகளோடு இணைந்திருப்பது நம்முடைய சொந்த நலன்களுக்காகவும் முக்கியமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இந்த அடிப்படையில் இப்போ இது போன்ற தனியார் பல்வேறு பல்கலைக்கழகங்கள் இங்கு இருக்கின்றன.
தமிழகத்திற்கு வெளியே அதிக பல்கலைக்கழகங்களிலும் அதிக நிறுவனங்களிலும் தமிழ் பயிற்றுவிக்கப்படுவது உத்தரப்பிரதேசத்தில் தான். இது நான் சொல்ல முடியும். குறிப்பாக பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் 1, 2வது அலிகர் முஸ்லிம் பல்கலைக்கழகம் அலிகரில் இருக்கிறது. அதை தாண்டி லக்னோ பல்கலைக்கழகம். இது 3லும் தமிழ் உயர்கல்வி நிலையில், அதாவது குறிப்பாக MA முனைவர் பட்ட ஆய்வுகளுக்காக இந்த பல்கலைக்கழகங்களில் பிரிவுகள் இருக்கின்றன. தமிழ் இங்கு தனித்துறையாக அல்லாமல் தமிழ் ஒரு இந்திய மொழிகளில் துறையில் ஒரு பிரிவாக ஓரிருவர் ஆசிரியர்களாக இருக்கும் நிலை இங்கு இருக்கிறது. இங்கு உள்ள மாணவர்கள் ஹிந்தியை தாய்மொழியாக கொண்ட மாணவர்கள், அல்லது ஹிந்தி என்று சொல்வதை விட போஜ்புரி, அதாவது இந்த பகுதியில் பேசப்படுகிற மொழியின் பெயர் போஜ்புரி. ஹிந்தியிலிருந்து அது 50 விழுக்காடு வித்தியாசமானது. ஹிந்தி என்று பொதுவாக சொல்வார்கள், ஆனால் இங்கு பேசப்படுகிற மொழி போஜ்புரி. இந்த போஜ்புரியை தாய்மொழியாக கொண்டவர்கள் ஆர்வமாக வந்து தமிழை படிக்கிறார்கள் பல்வேறு காரணங்களுக்காக. ஒருவருக்கு சிவில் சர்வீஸில் போக வேண்டும், தமிழ்நாடு கேடரில் போக வேண்டும் என்பதற்காக அவர் தமிழ் படிக்கிறார். ஒருவர் தமிழ் சினிமா மீது மிகுந்த ஆர்வம் கொண்டிருக்கிறார், தமிழ் சினிமாவில் வேலை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார், அதனால தமிழ் படிக்கிறார். அப்புறம் பிற நாட்டவர்கள் வந்து படிக்கிறார்கள், அல்லது தமிழ் உணவு பிடித்திருக்கிறது. அந்த மாதிரி பல காரணங்களுக்காக ஆய்வு செய்யும் நோக்கில் எனக்கு இந்திய பெண் கவிஞர்களை பற்றி எனக்கு ஆய்வு செய்ய வேண்டும், அதனால் நான் தமிழையும் படிக்க வேண்டும். தமிழ் தொடக்க காலத்திலிருந்து பெண் கவிஞர்களோட பங்களிப்பு அதிகமாக இருக்கிறது. இது போன்ற பல்வேறு காரணங்களுக்காக அவர்கள் தமிழ் படிக்கிறார்கள். எனவே இந்த பல்கலைக்கழக கல்லூரி சூழல் வந்து உகந்ததாக இருக்கிறது. இன்னும் இது மட்டும் இல்லாம ஆக்ரா மற்றும் இன்னொரு பல்கலைக்கழகத்திலும் பல்கலைக்கழகத்திலும் தமிழ் துறை தமிழ் பிரிவு இருந்தது, தற்போது செயல்பாட்டில் இல்லை. இது மட்டும் இல்லாமல் அலகாபாத்தில் பாஷா சங்கம் என்று ஒரு சங்கம் செயல்பட்டுக் கொள்கிறது. அதன் தலைவர் M. கோவிந்தராஜன் அவர்கள் எல்லா இந்திய மொழிகளையும் இணைத்து ஒரு அமைப்பாக செயல்பட்டு வருகிறார். அதில் அவர்கள் தமிழை பிறருக்கு கற்பிப்பதும் பிற மொழிகள் தமிழர்களுக்கு பிற மொழிகளை கற்பிப்பதும் போன்ற செயல்பாடுகளை அவர் செய்து வருகிறார்கள். அந்த பணி மிகவும் அவர் குறிப்பாக தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தோடு இணைந்து சில வகுப்புகளை நடத்தி வருகிறார்கள் என்று நாம் அறிகிறோம். இது போன்ற தமிழ் கல்வி சார்ந்த பணிகள் இங்கு நடைபெற்றுள்ளன. பிறகு அடுத்த நிலையில் தமிழோட பொருளாதார நிலை என்று பார்க்கும்போது அவருடைய பணி அல்லது அவரது வர்த்தக சூழலுக்கு ஏற்ப அவருடைய பொருளாதார நிலை என்பது அமைந்திருக்கிறது. இங்குள்ள உத்தரப்பிரதேச மக்களை ஒப்பிடுகையில் தமிழர்கள் ஓரளவிற்கு பொருளாதார நிலையிலும் வாழ்க்கை சூழலிலும் முன்னேறியவர்களாக இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. மைதிலி அம்மா சொன்னது போல தமிழர்களை மதிக்கும் பாங்கு, குறிப்பாக கடமை போன்றவற்றில் அவர்கள் காட்டும் ஒழுங்கு, இவற்றிற்காகவும் பொது வாழ்க்கையில் குறிப்பாக ஒரு இடத்தில் நாம் தங்கியிருக்கிறோம் என்றால் பொது வாழ்க்கையில் அவர்கள் கடைபிடிக்கும் விஷயங்களுக்காகவும் தமிழர்கள் அதிகம் மதிக்கப்படுகிறார்கள். குறிப்பாக ஒரு வீடு வாடகை கேட்க போறோம்னா தமிழர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது. ஏனெனில் அவர்கள் வந்து எந்த சிக்கலும் எந்த பிரச்சனையும் செய்ய மாட்டாங்க, வாடகையை சரியாக கொடுக்கும். இது எல்லாமே வந்து ஒரு நடைமுறை வாழ்க்கை சார்ந்த சிக்கல்களாக இருக்கின்றன. நமக்கு தமிழ்நாட்டில் இருந்து பார்க்கிற போது இது சாதாரண விஷயமாக தோன்றலாம். ஆனால் இங்கு வீடு தேடி அலையும் இஸ்லாமியர்களையும் அவர்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கிற முன் விரோதம் என்று சொல்ல முடியாது, முன் அனுமானங்கள் இருக்கின்றனவா, அவன் வந்து இஸ்லாமியனாக இருப்பதனாலே அவன் வந்து ஏதோ கரைப்பட்டவன் போல, இது போன்ற சிக்கல்கள் எல்லாம் இங்கு இருக்கின்றன. ஆனால் தமிழர்களாக இருக்கிற பட்சத்தில் நம் நல்ல பதவியில் இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரியான சிக்கல்கள் நமக்கு இல்லை. இரண்டாவது, மைதிலி அம்மா சொன்னது போல எளிமை, நம்மளுடைய எளிமைக்காக, எளிமையான வாழ்க்கை முறைக்காக, பகட்டில்லாத வாழ்க்கை முறைக்காக தமிழர்கள் இங்கு பெரும் மதிக்கப்படுகிறார்கள் என்பதை நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன், பலரும் சொல்ல கேட்டிருக்கிறேன். இது தமிழோட ஒரு அடையாளமாகவே இருந்து வருகிறது. தமிழுடைய எளிமை ஒரு அடையாளமாகவே பிற மாநிலங்களில் பார்க்கப்படுகிறது. அடுத்தது பண்பாட்டு நிகழ்வுகளாக நான் ஏற்கனவே சொன்னது போல இங்கு உள்ள சிறு சிறு அமைப்புகள் பல்கலைக்கழகங்களுக்குள்ளும் இல்ல பள்ளிகளுக்குள்ளும், அங்கே குறிப்பாக சொல்ல வேண்டாம், கல்விச்சூழலில் தமிழ் பள்ளிகள் இல்லை. டில்லி, மும்பை போன்ற பெருநகரங்களை ஒப்பிடுகையில் தமிழ் பள்ளிகளை நிறுவுவதற்கான சூழலோ, ஏன்னா அதுக்கான மக்கள் தொகையும் இங்கு இல்லை. ஏன்னா தில்லி போன்ற நகரங்களில், மும்பை போன்ற நகரங்களில் பெருவாரியான தமிழ் மக்கள் வசிக்கிறார்கள் பல்வேறு காரணங்களுக்காக. இங்கு மக்கள் தொகை அல்லது குறைவு என்பதால் தமிழ் பள்ளிகளை அமைக்கவோ அல்லது தமிழை ஒரு பாடமாக வழங்குவதற்கான வாய்ப்புகளோ இங்கு இல்லாமல் இருக்கின்றன. இது ஒரு பெரும் குறைதான். இருந்தாலும் இந்த சிறு அமைப்புகள் மூலமாக அதை நாம் முன்னெடுக்க முடியும் என்ற நம்பிக்கையில் இருக்கிறோம். இது
அப்புறம் பண்பாட்டு அம்சங்களை பார்க்கும்போது பொங்கல் விழா கொண்டாடப்படுகிறது. மிக ஆர்வமாக மக்கள் வந்து கலந்து கொள்கிறார்கள். குறிப்பாக எங்கள் பல்கலைக்கழகத்தில் நாங்கள் நடத்தும் பொங்கல் விழாவிற்கு அனைவரும் வருவார்கள். குறிப்பாக அது ஒரு வகையில் அதை சகித்துக் கொண்டு அவர்கள் வாழ பழகிக் கொள்கிறார்கள். ஆனால் சுற்றுலா போன்ற காரணங்களுக்காக வருபவர்கள் பெரிதும் கவலைப்படுகிற விஷயம் இங்குள்ள தட்பவெப்பநிலை. இதை அனைவரும் ஒப்புக்கொள்வார்கள் என்று நினைக்கிறேன். பிறகு உடை சார்ந்த விஷயங்கள், உடை அணிவதில் உள்ள எளிமை அல்லது உடை அணிவதில் உள்ள வேறுபாடுகள் நமக்கு சிக்கலாக இருக்கக்கூடும். அப்புறம் நடைமுறை வாழ்க்கை சார்ந்த பழக்க வழக்கங்கள், குறிப்பாக சில பண்பாட்டு விஷயங்களை நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் வணக்கம் சொல்வது பொதுவான மரபு. அல்லது பெரியவர்களை பார்க்கும்போது வணங்குவதோ அவர்களை அது இருக்கிறது. ஆனால் இங்கு வட இந்தியாவில் ஒரு பழக்கம் உண்டு. நீங்கள் பெரியவர்களை பார்த்தால், உங்களுக்கு வயதிற்கு முடிந்தவர்களை பார்த்தால் காலை தொட்டு கும்பிடுவது ஒரு பெரிய ஒரு முறையாக இங்கு இருக்கிறது. அவர்கள் அப்படித்தான் தங்களுடைய மரியாதையை வெளிப்படுத்திக் கொள்வார்கள். அது தமிழர்களுக்கு வியப்பாக இருக்கும். குறிப்பாக ஒரு 30 வயதில் வருகிற ஒரு ஆசிரியருக்கு 30 வயதை கடந்த ஒருவர் அவர் ஆசிரியராக இருப்பதனாலேயே அவர் காலை தொட்டு கும்பிட வேண்டும். இது இங்க ஒரு எழுதப்படாத விதியாக மரபாக இருக்குது. வீடுகளிலும் இதே நிலைதான். அது சில நேரங்களில் அதிர்ச்சியாக கூட இருக்கும். அது போன்ற பழக்க வழக்கம் நமக்கு இல்லாததனால், தமிழர்களுக்கு இல்லாததனால் அவர்கள் எப்படி அதை புரிந்து கொள்கிறார்கள் என்றால், இவர்கள் மரியாதை தெரியாதவர்கள் என்பதாக அதை புரிந்து கொள்கிற பல நேரங்களில் இல்லை, சில நேரங்களில் அது மாதிரியான நடைமுறை வாழ்க்கை சார்ந்த சிக்கல்கள் இருக்கின்றன. ஒன்று. இரண்டாவது, உணவு பழக்கம். நான் ஏற்கனவே சொன்னேன், உணவு பழக்கத்தில் நிறைய வேறுபாடுகள் இருக்கின்றன. உணவு பழக்க வழக்கங்களுக்காக சில நேரங்களில் உங்களுக்கு வீடு தர மாட்டார்கள். இந்த போன்ற சிக்கல்கள் எல்லாம் இருக்கின்றன. நான் புதிதாக வந்தபோது தங்குவதற்காக வீடு தேடி அலைந்த போது அவர்கள் கேட்ட முதல் விஷயம், நீங்கள் அசைவம் சாப்பிடுவீர்களா? அசைவம் சாப்பிட்டால் நாங்கள் வீடு கொடுக்க மாட்டோம். இது போன்ற இவர்கள் பண்பாட்டுக்கு ஒவ்வாத விஷயங்களாக சிலவற்றை வைத்திருக்கிறார்கள். இது போன்ற நெருக்கடிகள் தமிழர்களுக்கு உண்டு. நீங்கள் அசைவம் சாப்பிட மாட்டோம் என்று சொல்லிவிட்டு வீட்டுக்குள் போய்விடலாம். ஆனால் வீட்டுக்குள் சமைத்தால் கண்டுபிடித்து விடுவார்கள். பிறகு அது சார்ந்த சிக்கல்கள் எல்லாம் சந்திக்க வேண்டியிருக்கும். இது ஏன்னா உணவு என்பது ஒரு மனிதனுடைய அடையாளத்தின் பகுதி. அதை நாம் எளிமையாக கடந்து சென்று விட முடியாது இல்லையா? அந்த அடிப்படையில் சொல்கிறேன். அதுக்கு பிறகு இந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் அல்ல. வட இந்தியாவில் வாழ்ந்தவர்களுக்கு அல்லது சுற்றுலா வந்தவர்களுக்கு தெரியும். இங்கு போடுகிற வெற்றிலை போடும் பழக்கம், குறிப்பாக பனாரஸ் போன்ற இடங்களில் பாரதி சொன்னது போல கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டத்துக்கு காவிரி வெற்றிலைக்கு மாறுபடுவோம் என்பதாக சொல்வார் அல்லவா? ஸோ இங்கு கோதுமை பண்டம் சாப்பிட்டாலும் கூட அவர்கள் போடுகிற வெற்றிலை அதை புது இடங்களில் முறையற்று அவர்கள் செய்வது, இது போன்ற பண்பாட்டு அதிர்ச்சி விஷயங்கள் எல்லாம் ஏன்னா நம்மளை பொறுத்தவரை அது ஒரு பர்சனலான விஷயம். ஆனா இவங்க ரொம்ப சகஜமா ஒரு பொது இடங்களை பயன்படுத்துகிற பொது இடங்களை தூய்மையாக வைத்துக் கொள்ளாத ஒரு நிலையெல்லாம் இங்கு இருக்கின்றன. இதையெல்லாம் நமக்கு புதிதாக ஒருவருக்கு பெரிய ஒரு பண்பாட்டு அல்லது நடைமுறை வாழ்க்கை சார்ந்த சிக்கல்களாக தெரியக்கூடும். இது போன்ற நிலை. இப்போ அடிப்படையில நான் பொதுவாக தொகுத்து சொல்லணும்னா எப்படி சொல்லணும்னா, முன்னாடி தொடக்கத்தில் காசி அல்லது உத்தரப்பிரதேசம் சார்ந்த நகரங்கள் ஒரு பெரிய சமய நகரங்களாகவும் ஒரு கல்வி நகரங்களாகவும் இருந்த நிலை மாறி இன்று நடைபெற்று கொண்டிருக்கிற ரிவர்ஸ் மைக்ரேஷன் என்று சொல்கிறார்கள். 2011 கணக்கெடுப்பு, மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆய்வாளர்கள் அதை எப்படி கூறுகிறார்கள், இப்போது நடைபெற்று கொண்டிருப்பது ரிவர்ஸ் மைக்ரேஷன். தொடக்கத்தில் தமிழர்கள் பல்வேறு காரணங்களுக்காகவும் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களுக்கும் சென்று கொண்டிருந்தனர். ஆனால் இன்று ஏற்பட்ட பொருளாதார சமூக வளர்ச்சியின் காரணமாக இங்குள்ளவர்கள், குறிப்பாக தில்லி, மும்பை போன்ற நகரங்களில் தமிழ் பேசுபவர்கள் எண்ணிக்கை முந்தைய நிலையை காட்டிலும் குறைந்து கொண்டு வருகிறது என்பதுதான் அந்த ஆய்வுகளின் முடிவுகள் நமக்கு தெரிவிக்கின்றன. யூபியிலும் கிட்டத்தட்ட அதே நிலைதான். நான் சொன்னது போலவே முன்னாடி இப்படி இருந்த ஒரு கேபிட்டல் என்று சொல்லப்படுகிற ஒரு முதன்மை நகரமாக இருந்த நிலை மாறி இன்று வெறும் ஒரு சுற்றுலா நகரமாக, ஒரு சமய அடையாளங்களை கொண்ட ஒரு நகரமாக மட்டும் வாரணாசி சுருங்கி போய்விட்டதால், சுருங்கி போக எந்த அடிப்படையில் சொல்றேன்னா, அதற்கு அதை தாண்டி பெரிய அடையாளங்கள் இல்லை. தில்லி, மும்பை போன்றோ, பெங்களூர் போன்றோ, சென்னை போன்றோ பெரிய அடையாளங்கள் அதற்கு இல்லை. ஒரு வணிக நகரமாகவோ ஒரு பொருளாதார வசதிகளை ஏற்படுத்தி தருகிற ஒரு நகரமாகவோ வாரணாசி இல்லை. அல்லது உத்தரப்பிரதேசின் எந்த நகரத்தையும் அப்படி நீங்க சொல்லிவிட முடியாது, ஒரு சில நகரங்களை தவிர. அதனால் தமிழர்கள் இங்கு குடியேறுவதும்
பல்வேறு காரணங்களுக்காக வந்து இங்கேயே நிலையாக தங்குவதுமான நிலை வந்து இன்று மாறி வருகிறது. மாறாக உங்களுக்கு தெரிந்த விஷயம்தான், இன்றைக்கு தமிழ்நாட்டின் எந்த பகுதிக்கு போனாலும் நிச்சயமாக ஒருவர் யூபியில் இருந்தோ நீங்க எந்த பேருந்தில் செல்லும் போதும், நான் ஏன்னா என்னுடைய அனுபவம் இது, எந்த பேருந்தில் நீங்க ஏறி சென்றாலும் ஒரு ஹிந்திக்காரரையோ ஒரு போஜ்புரி பேசுவரையோ ஒரு மைத்திலி மொழியை பேசக்கூடியவரையோ நீங்கள் சந்திக்க முடியும். பேருந்து பயணங்களிலோ ரயில் பயணங்களிலோ அல்லது ஒரு கடைக்காரர் எந்த உணவகத்திற்கு போனாலும் அங்கு உள்ளவர் ஒரு வட இந்தியா. இந்த ரிவர்ஸ் மைக்ரேஷன் என்பதற்காக சொல்கிறேன். முன்னாடி இருந்த நிலை மாறி இந்த வேறு மாதிரியாக வந்துருக்குது. ஆனால் நமது அண்டை மாநிலமான கேரளாவை ஒப்பிடும்போது கேரளாவை சார்ந்த மலையாளிகள் இன்றும் அதிக அளவில் யூபி, ஹரியானா, பீகார் போன்ற நகரங்களுக்கு அதிகமாக வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இந்த நிலையை நாம் பார்க்க வேண்டியது. அடிப்படையில் பார்க்க வேண்டும் என்றால் தமிழர்கள் இருக்கிறார்கள். மற்ற நகரங்களை ஒப்பிடுகையில் மிக குறைவான தமிழர்கள், குறிப்பாக 24 கோடி மக்கள் இருக்கிற ஒரு உத்தரப்பிரதேசம் என்ற மாநிலத்தில் தமிழர்களின் எண்ணிக்கை வெறும் 20,000 தான். அதுவும் பல்வேறு நகரங்களை உள்ளிட்ட தொகையை நான் சொல்கிறேன். காசியை பொறுத்தவரை நீங்கள் ஒரு 100 தமிழ் குடும்பங்கள் இருப்பதாக சொல்லலாம். இதுதான் தமிழருடைய யூபியுடைய வாழ்நிலை. கவிஞரும் மானுடவியல் பேராசிரியருமான உ. சேரன், அவர் இலங்கை ஈழத்து கவிஞர். அவர் டொரண்டோ பல்கலைக்கழகத்தில் மானுடவியல் பேராசிரியராக இருக்கிறார். அவர் அண்மையில் ஒரு கருத்தை சொல்கிறார். இந்த இடப்பெயர் வாழ் பல்வேறு நகரங்களுக்கு சென்ற தமிழர்கள் மற்றும் எந்த மொழி பேசுகிறவர்களாக இருந்தாலும் அவர்கள்தான் நாட்டு அரசியலை தீர்மானிப்பவர்களாக இருக்கிறார்கள், அல்லது உலக நாடுகளின் அரசியலை தீர்மானிப்பவர்களாக அவர்கள்தான் இருக்கிறார்கள் என்ற கருத்தை அவர் ஆணித்தரமாக எடுத்துக்காட்டுகளோடு ஒரு முறை பதிவு செய்தார். அண்மையில் நடைபெற்ற தேர்தல் முடிவுகளை கூட நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இதே கருத்தை நீங்கள் உணர்வீர்கள். புலம்பெயர்ந்த இடம்பெயர்ந்த தமிழர்கள் மட்டுமல்லாது எந்த மொழியினரும் இன்று உலக அரசியலை தீர்மானிக்கக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள் என்பதையும் நாம் இதோடு சேர்த்து புரிந்து கொள்ள வேண்டும் என்ற கருத்தோடு இன்னும் ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் நினைக்கிறேன். நான் பணியாற்றுகிற பனாரஸ் பல்கலைக்கழகத்தில் தமிழ்நாடு அரசு ஒரு அண்மையில் ஒரு உதவித்தொகையை வழங்க முன்வந்திருக்கிறது. இங்கு தமிழ் பட்டய படிப்பு படிக்கும், தமிழை 2ஆம் மொழியாக படிக்கும் மாணவர்களுக்கு ஒரு சிறிய உதவித்தொகையை வழங்க முன்வந்திருக்கிறார்கள். இது போன்ற நடவடிக்கைகளாலும் அரசின் உதவியாலும் பல்கலைக்கழகங்களின் உதவியாலும் தமிழ் கல்வி சார்ந்த பணிகள் இங்கு தொடரும், அது வளர்ச்சி அடையும் என்ற நம்பிக்கை நமக்கு உண்டு. தமிழ்ச்சங்கங்களின் பணியாலும் தமிழ்ச்சங்கங்கள் ஆற்றி வருகின்ற சமூக சேவைகளாலும் தமிழும் தமிழர்களும் நலமாக இருப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு என்னுடைய இந்த சிறிய உரையை முடித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி. ரொம்ப நன்றிங்க சார். இருவருடைய உரைகளை கேட்கும் பொழுது உண்மையாவே பிற மாநிலங்களில் உள்ள தமிழர்களுடைய நிலைப்பாடுகள், நிறைய விஷயங்கள் பேசும் பொழுது நிறைய தொந்தரவுகள் ரொம்ப அதிக துன்பங்கள் இருக்குன்னு நினைச்சிருந்தோம். ஆனால் அதையும் தாண்டி யார் மனதையும் புண்படுத்தாம நல்ல விஷயங்களை மட்டுமே எடுத்து பேசிய ஐயா ஜெகதீஷன் ஐயா அவர்களுக்கும், அதே போல மைதிலி கிருஷ்ணமூர்த்தி அம்மா அவர்களுக்கும் உண்மையாவே சொல்ற ரொம்ப நல்ல மனசு கூட சொல்லுவதற்கு எடுத்து சொல்வதற்கு உண்மையாவே இப்படி ஒரு தருணம் அப்படின்றது அமைச்சு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. இது சரியான ஒரு நல்ல தருணம் கூட, நன்றி உரை கூறக்கூடிய தருணம். ஏன்னா எவ்வளவு நிகழ்வுகள் இருந்தாலும் கூட நன்றி அப்படின்றது மிகப்பெரிய வார்த்தை. நன்றியை கூறுவதற்காக என் துறையின் பேராசிரியர் அம்மா உமா மகேஸ்வரி அவர்களை அழைக்கின்றோம். அம்மா கேக்குதுங்களா? அம்மா கேக்குதுங்க ஐயா, நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குதுங்கம்மா, நீங்க பேசுங்க. நான் பேசுறது கேக்குதுங்களா? நன்றி ஐயா. நன்றி. மாநிலங்களில் தமிழர்களின் நிலைப்பாடு என்று இன்றைய சங்கம் நன்முறையில் நடைபெற உறுதுணையாக இருந்த அனைத்து உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆச்சாரிய தாளாளர் முனைவர் அரவிந்தன் ஐயா அவர்களின் உறுதுணையோடு வழி கருத்தரங்கமானது நன்முறையில் நடந்தேறியிருக்கின்றது. எங்களை அழகாக வழிநடத்தும் ஐயா தலைமை இயக்க அதிகாரி முனைவர் ராமச்சந்திரன் ஐயா அவர்களுக்கு இத்தருணத்தில், எம் துறையின் துறை தலைவர் அவர்களுக்கும் எம் துறை பேராசிரியர் பெருமக்களுக்கும் இத்தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த இணைய வழி கருத்தரங்கத்தில்
ஐயா அருட்செல்வம் அவர்களுக்கும் மைதிலி கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும் முனைவர் ஜெகதீசன் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். விழாவானது சிறப்பாக நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி. அருள்செல்வன் ஐயா எல்லாருக்கும் நன்றி. அடுத்தடுத்து மேலும் சில மாநிலங்கள் சார்ந்து அவர்கள் சார்ந்த நிலைப்பாடுகள், தமிழ் சார்ந்த பண்பாடுகளை இனி வரக்கூடிய காலங்களை எங்களுடைய தமிழ்ச்சங்கம் சார்பாக நடத்துவோம் என்ற நம்பிக்கையில் விடைபெறுகிறோம். அம்மா ரொம்ப நன்றிம்மா. ஐயா ரொம்ப நன்றி. ஜெகதீஷன் சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். ரொம்ப நன்றிங்கம்மா. நன்றிங்க. தேங்க்யூ சார். எங்களுக்கும் நாங்களும் நன்றி சொல்லுகின்றோம். நான் விடை பெறலாமா? நன்றி சிலம்பரசன். மிக்க நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ. Acharya World Class Education.